தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். ஆவலையும் வீயரிடம் தோற்றுவித்தன. வால் நட்சத்திரம் தோன்றியதில் இருந்து, முக்கியமாக யுத்தம் ஆரம்பமானதில் இருந்து அத்தகைய உணர்ச்சிகள் வீயரிடம் இருந்து வருவதை அவர் அறிவார். இராணுவத்தில் சேர வேண்டுமென்று வெகு காலமாக அவர் யோசித்து வந்தார். அவர் அம்மாதிரி முன்பே செய்திருப்பார். அப்படிச் செய்யாமல் 2 காரணங்கள் அவரை தடுத்து வந்தன. முதலாவதாக, அவர் பிரிமேசன் சங்கத்தில் ஒரு அங்கத்தினர். நிரந்தரமான சமாதானத்திற்கும் யுத்தத்தை ஒழிப்பதற்கும் பிரசாரம் செய்து வந்த அந்த சங்கத்தின் கோரிக்கைக்கு பிரமாணம் மூலம் அவர் கட்டுப்பட்டிருந்தார். இரண்டாவதாக, ஏராளமான மாஸ்கோ வாசிகள் யூனிபாரங்களை அணிந்து கொண்டு தேச பக்தியைப் பற்றி பேசி வருவதைக் கண்ட பின்பு அவர் இராணுவத்தில் சேருவதற்கு வெட்கமடைந்தார். ஆனால் இராணுவத்தில் சேர வேண்டுமென்ற அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றாததற்கு முக்கியமான காரணம் மற்றொன்றில் இருந்தது. அதாவது, அந்த மிருகத்தின் இலக்கங்களான 666 என்ற எண்ணிக்கை தம்முடைய பெயராகிய லே தோசே பெசுடாப் என்பதில் அடங்கியிருக்கிறது என்ற கருத்து அவர் உள்ளத்தில் இருந்து வந்தது. பிரமாதமாக தெய்வ நிந்தனையான விஷயங்களை பேசி வருகிற அந்த மிருகத்தின் பலத்தை முறிக்க வேண்டிய பொறுப்பு தம்மிடமே இருப்பதாக அவர் நினைத்தார். அந்த விஷயம் அனாதி காலத்தில் இருந்தே முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நினைத்தார். ஆகவே அந்த சமயம் வருகிற வரையில் அவர் காத்திருக்க வேண்டுமென்றும் அதற்காக வேறு எதையும் செய்வதற்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாதென்றும் அவர் நினைத்தார். 9.20 ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக நடப்பது போல அன்றும் சில அந்நியோன்னிய நண்பர்கள் ராஸ்தோன்கள் வீட்டில் டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ராஸ்தோன்களை தனியாக சந்திப்பதற்காக வீயர் சீக்கிரமாக வந்துவிட்டார். இந்த வருஷம் அவர் அதிகமாக பருத்திருந்தார். அவர் மட்டும் அவ்வளவு உயரமாகவும் கால் கைகள் அவ்வளவு பெரிதாகவும் இல்லாமல் இருந்தால் அவர் மிகவும் பிரம்மாண்டமாக காணப்பட்டிருப்பார். அவர் மிகவும் பலசாலியாக இருந்தபடியால் அவருடைய உடல் கனத்தை அனாயாசமாக கையாண்டு வந்தார். எதையோ முணுமுணுத்துக் கொண்டும் மூச்சு விட்டுக்கொண்டும் மெத்தை படிகளில் ஏறிப்போனார். அவருடைய வண்டிக்காரன் காத்திருக்க வேண்டுமா என்பதை கூட கேட்கவில்லை. ராஸ்தோன்களின் வீட்டிற்கு தன்னுடைய எஜமானர் வந்தால் நடு இரவு வரையில் அங்கே தங்குவார் என்பதை அவன் அறிவான். ராஸ்தோன்களின் வேலைக்காரன் ஆவலோடு அவரிடம் வந்து அவருடைய வெளிச்சட்டையையும் தொப்பியையும் கைத்தடியையும் வாங்கிக் கொண்டான். கிளப்பில் ஏற்பட்ட பழக்கத்தினால் தொப்பியையும் கைத்தடியையும் வீயர் எப்போதும் முன் அறையில் வைத்து விடுவது வழக்கம். அந்த வீட்டில் முதலாக அவர் நட்டாஷாவையே பார்த்தார். அவளை பார்ப்பதற்கு முன்பே தமது வெளிச்சட்டையை கழற்றிக் கொண்டு இருக்கும்போது அவள் குரலை அவர் கேட்டார். சங்கீத அறையில் அவள் சாதகம் செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உடம்பு அசுக்கியமானதில் இருந்து அவள் பாடவில்லை என்பதை அவர் அறிவார். ஆகவே அவளுடைய குரல் அவருக்கு ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது. அவர் மெதுவாக கதவை திறந்து அவளை பார்த்தார். மாதா கோயிலில் அவள் தரித்திருந்த அதே பூ போட்ட பட்டு உடையை அணிந்திருந்தாள். பாடிக்கொண்டே அந்த அறையில் அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்தாள். அவர் கதவை திறந்தபோது அவள் முதுகை காட்டி நின்று கொண்டிருந்தாள். ஆனால் திடீரென்று அவள் திரும்பிய போது அவருடைய ஆச்சரியமான அகலமான முகத்தை அவள் கண்டதும் முகம் சிவந்து நாணி வேகமாக அவரிடம் வந்தாள். நான் மீண்டும் பாடுவதற்கு முயற்சி செய்ய விரும்புகிறேன் என்று அவள் சொல்லிவிட்டு ஏதோ சமாதானம் கூறுபவளைப் போல ஏதோ செய்வதற்கு அதாவது இருக்கிறது என்று சொன்னாள். அது ரொம்ப சிலாக்கியமானது. நீர் வந்ததற்காக நான் எவ்வளவு சந்தோஷமடைகிறேன். நான் இன்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னாள். அவள் பேசியது பழைய உற்சாகத்தோடு இருந்தது. அந்த உற்சாகத்தை இதற்கு முன் வெகு காலமாக அவளிடம் வீயர் பார்த்ததில்லை. நிக்கலஸுக்கு செயின்ட் ஜார்ஜ் பதக்கம் கிடைத்திருக்கிறது என்பது உமக்கு தெரியுமா? அவரை பற்றி நான் மிகவும் பெருமை அடைகிறேன். ஆமாம், நான்தான் அந்த அறிவிப்பை உனக்கு அனுப்பினேன். ஆனால் உன்னை இடைமறிக்க நான் விரும்பவில்லை என்று அவர் சொல்லிவிட்டு வரவேற்பு அறைக்கு போவதற்காக புறப்பட்டார். நட்டாஷா அவரை நிறுத்தினாள். கோமகனே, நான் பாடுவது குற்றமா என்று அவள் நாணி முகம் சிவந்து தனது கண்களை கேள்விக்குறியோடு அவர் மீது பதித்து கேட்டாள். இல்லை, அது ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அதற்கு மாறாக. ஆனால் என்னை ஏன் நீ கேட்கிறாய்? எனக்கே அது தெரியாது என்று நட்டாஷா வேகமாய் பதில் சொன்னாள். ஆனால் உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய விரும்ப மாட்டேன். நான் உம்மிடம் பூர்ண நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதும்
எனக்காக எவ்வளவு தூரம் செய்திருக்கிறீர் என்பதும் உமக்குத் தெரியாது. வீயர் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு எம்மாதிரி முகம் சிவந்தார் என்பதை கவனிக்காமலே அவள் வேகமாக பேசினாள். அதே இராணுவ உத்தரவில் அவர் பால்கோன்ஸ்கி அந்த பெயரை அவசரமாய் மெதுவாய் சொன்னாள். ருஹ்யாவில் இருப்பதாகவும் மீண்டும் இராணுவத்தில் இருப்பதாகவும் நான் பார்த்தேன். நீர் என்ன நினைக்கிறீர்? தன்னுடைய தைரியம் எங்கே போய்விடுமோ என்று பயந்தவளாய் வேகமாய் பேசினாள். அவர் எப்பொழுதாவது என்னை மன்னிப்பாரா? என்னைப் பற்றி அவர் எப்பொழுதுமே ஒரு கசப்பான உணர்ச்சியைக் கொண்டிருக்க மாட்டாரா? நீர் என்ன நினைக்கிறீர்? நீர் என்ன நினைக்கிறீர்? நான் நினைக்கிறேன் என்று வீயர் பதிலளித்தார். மன்னிப்பதற்கு அவருக்கு எதுவுமில்லை. நான் மட்டும் அவருடைய நிலைமையில் இருந்திருந்தால், அவளை தேற்றுவதற்காக அவர் முயற்சித்த நாளன்று நடந்த விஷயங்கள் இந்த சிந்தனை தொடர்புகளினால் அவருடைய நினைவிற்கு வந்தன. அவர் அவராக இல்லாமல் உலகத்தில் அவர் சிறந்தவராக இருப்பாரானால், அவர் சுதந்திரமாக இருப்பாரானால், முழங்கால் படியிட்டு அவளை திருமணம் செய்ய அனுமதி கேட்பார் என்று அவர் அந்த தினத்தில் கூறினார். அதே மாதிரியான இரக்கமும் கனிவும் அன்பும் கொண்ட உணர்ச்சிகள் அவரை பற்றின. மீண்டும் அதே வார்த்தைகள் அவருடைய உதடுகளுக்கு வந்தன. ஆனால் அவர் அவற்றைச் சொல்லுவதற்கு அவள் அவகாசம் கொடுக்கவில்லை. ஆம், நீர் நீர் என்று அவள் சொன்னாள். நீர் என்ற அந்த வார்த்தையை பரவசத்தோடு கூறினாளது வேறு விஷயம். உம்மை விட அதிகமாக பிரியத்தோடும் தாராள மனப்பான்மையோடும் இருப்பவர் எவரையும் நான் அறியேன். ஒருவரும் இருக்க முடியாது. அச்சமயத்தில் நீர் அங்கே வராமல் இருந்திருந்தால் இப்போதும் கூட எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் திடீரென்று அவளுடைய கண்களில் கண்ணீர் கிளம்பியது. அவள் திரும்பிக் கொண்டாள். தனது சங்கீத பாடத்தை கண்கள் முன்பாக பிடித்துக்கொண்டு மீண்டும் பாட ஆரம்பித்தாள். அதன் பின்னால் மீண்டும் அந்த அறையில் மேலும் கீழும் நடக்க ஆரம்பித்தாள். அச்சமயத்தில் வரவேற்பு அறையில் இருந்து பெட்டியா ஓடி வந்தான். பெட்டியா இப்போது ஒரு அழகான ரோஜா வர்ணம் கொண்ட 15 வயது வாலிபனாக சிவந்த உதடுகளோடு விளங்கினான். நட்டாஷாவைப் போலவே அவனும் ஜாடையில் காணப்பட்டான். சர்வ கலாசாலையில் சேர்ந்து படிப்பதற்கு அவன் தயாராகிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனும் அவனுடைய நண்பன் ஆபாலென்ஸ்கியும் சமீப காலத்தில் குதிரை படையில் சேர்ந்து கொள்ள வேண்டுமென்று இரகசியமாக தீர்மானித்திருந்தார்கள். தன்னுடைய பெயருடைய வீயரிடம் இந்த விஷயத்தைப் பற்றி பேசுவதற்காக ஓடிவந்தான். தன்னை குதிரைப்படையில் சேர்த்துக் கொள்வார்களா என்பதை அறிந்து சொல்லும்படி அவன் வீயரிடம் கேட்டுக்கொண்டான். அந்த வரவேற்பு அறையில் பெட்டியா சொல்லுவதை கவனித்துக் கேட்காமல் நடந்து கொண்டிருந்தார். மேலும் கீழும் வீயர் பெட்டியா அவருடைய கையை பிடித்து இழுத்து அவர் கவனத்தை திருப்ப முயற்சித்தான். நல்லது, எனது அன்பரே, நீர் அந்த பிரகடனத்தை கொண்டு வந்தீரா என்று வயோதிக கோமகன் கேட்டார். ரது மோல்ஸ்கிகளுடைய தேவாலய பிரார்த்தனைக்கு கோமகள் போயிருந்தாள். புதிய பிரார்த்தனையை அவள் அங்கே கேட்டாள். அது மிகவும் நன்றாய் இருக்கிறதென்று அவள் சொல்லுகிறாள். ஆம், நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். நாளை சக்கரவர்த்தி இங்கே விஜயமாவதாய் இருக்கிறது. பிரபுக்களின் விசேஷமான கூட்டம் ஒன்று நடக்கும். 1000 பேருக்கு 10 பேர் வீதம் இராணுவத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், நான் உண்மை பாராட்டுகிறேன். ஆம் ஆம், கடவுளுக்கு நன்றி. நல்லது, இராணுவத்திடமிருந்து ஏதாவது செய்தி உண்டா? நாம் மீண்டும் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே ஸ்மாலென்ஸ்க்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றார் வீயர். ஓ கடவுளே, ஓ கடவுளே, அந்த பிரகடனம் எங்கே என்று கோமகன் கூவினார். சக்கரவர்த்தியின் வேண்டுகோளா? ஆம். அந்த காகிதங்களை தமது ஜேபிகளில் வீயர் தேடினார். ஆனால் அவற்றை காணவில்லை. இன்னும் தமது ஜேபிகளை தட்டிக் கொண்டிருந்தார். அச்சமயம் கோமகள் உள்ளே வந்தாள். அவளுடைய கையை முத்தம் இட்டுவிட்டு பரபரப்போடு சுற்றிலும் நோக்கினார். நட்டாஷாவை எதிர்பார்த்தார். அவள் பாடுவதை நிறுத்திவிட்டாள். ஆனால் இன்னமும் வரவேற்பு அறைக்குள் அவள் வரவில்லை. உண்மையாகச் சொல்லுகிறேன், அவைகளை தொலைத்தேன் என்பது எனக்கு தெரியாது என்றார் வீயர். எங்கே? இவர் இப்படித்தான் எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் தொலைத்துக் கொண்டே இருப்பார் என்று கோமகள் சொன்னாள். ஒரு மிருதுவான பரபரப்பான தோற்றம் கொண்ட முகத்தோடு உள்ளே வந்த நட்டாஷா அங்கே அமர்ந்து மிளனமாக வீயரை பார்த்து கொண்டிருந்தாள். சோர்வுடையதாய் இருந்த வீயரின் முகம் அவள் உள்ளே நுழைந்ததும் திடீரென்று பிரகாசம் அடைந்து அவளை பல தடவைகள் நோக்கிக் கொண்டே அந்த காகிதங்களை இன்னமும் தேடிக் கொண்டிருந்தார். இல்லை, உண்மையாகவே நான் வீட்டிற்கு போகிறேன். அங்கே நான் வைத்திருப்பேன். நான் நிச்சயமாக. ஆனால் நீர் டின்னருக்கு வருவதற்கு நேரமாகிவிடும்
ஓ, எனது வண்டிக்காரன் போய்விட்டானே. வெளி அறையில் அந்த காகிதங்களை கண்டுபிடிப்பதற்காக சென்ற சோனியா அவைகளை பீயர் தமது தொப்பிக்குள் வைத்திருப்பதைக் கண்டுபிடித்தாள். பீயர் வாசிப்பதற்கு தயாரானார். இல்லை, டின்னருக்கு பின்னால் என்று, அதை வாசிப்பதனால் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் என்று நினைத்து வயோதிக கோமகன் சொன்னார். டின்னரின் போது செயின்ட் ஜார்ஜ் பதக்கம் பெற்ற புதிய வீரரின் ஆரோக்கியத்திற்காக ஷாம்பைன் பருகப்பட்டது. நகரத்தின் செய்திகளையும் ஜார்ஜியன் வயோதிக இளவரசியின் அசுக்கியத்தையும் மாஸ்கோவில் இருந்து மெட்டிவியர் மறைந்து போனதையும் யாரோ ஒரு ஜெர்மனியரை ராஸ்டாப்செயினிடம் அழைத்து வந்து அவனை ஒரு பிரெஞ்சு ஒற்றன் என்று சொல்லியதையும், ஆகவே ராஸ்டாப்செயின் தான் இந்த கதையை சொன்னார், அவன் ஒரு கெட்டுப்போன வயோதிக ஜெர்மனியனை ஒழிய ஒரு ஒற்றன் அல்ல என்று மக்களுக்கு உறுதி கூறி அந்த ஜெர்மனியனை எப்படி ராஸ்டாப்செயின் விட்டுவிட்டார் என்பதையும் ஷின்ஷெயின் சொல்லிக் கொண்டிருந்தார். மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவ்வளவு அதிகமாக பிரெஞ்சு மொழி பேசக்கூடாது என்று நான் கோமகளுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு இது சமயமல்ல என்றார் கோமகன். நீங்கள் கேட்டீர்களா? கோலைட்ஸின் இளவரசர் தமக்கு ருஷ்ய மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வாத்தியாரை ஏற்பாடு செய்திருக்கிறார். தெருக்களில் பிரெஞ்சு மொழியை பேசுவது வரவர ஆபத்தானதாய் இருக்கிறது என்றார் ஷின்ஷெயின். கோமகன் பீட்டர் கிரைவிச்சி, உண்மை பற்றி என்ன? படைகளுக்கு ஆள் சேர்ப்பது என்று வந்துவிட்டால் நீரும் ஒரு குதிரை மீது ஏற வேண்டியதுதானே என்று பீயரை பார்த்து வயோதிக கோமகன் கேட்டார். டின்னர் முழுவதிலும் முனமாகவும் எதையோ யோசித்துக் கொண்டும் அங்கு பேசுவதை கவனிக்காமலும் பீயர் இருந்தார். அவர் கோமகனை பார்த்தார். ஆம், யுத்தம். இல்லை, நான் எப்பேற்பட்ட வீரனாய் இருக்கப் போகிறேன். ஒவ்வொன்றும் மிகுந்த விசித்திரமாகவே இருக்கிறது. மிகுந்த விசித்திரம். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு தெரியாது. இராணுவ நடவடிக்கைகளுக்கும் எனக்கும் வெகு தூரம். ஆனால் இந்த காலத்தில் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. டின்னருக்கு பின்னால் ஒரு சாய்வு நாற்காலியில் கோமகன் சுக்கியமாக அமர்ந்து கொண்டு மிகுந்த சிரத்தை கொண்ட முகத்தோடு அந்த பிரகடனத்தை வாசிக்கும்படி சோனியாவை கேட்டார். சோனியா மிக நன்றாக வாசிப்பவள் என்று பெயர் பெற்றிருந்தாள். நமது புராதன தலைநகரமான மாஸ்கோவுக்கு ஏராளமான படைகளோடு ருஷ்யாவின் எல்லைகளுக்குள் எதிரி நுழைந்து விட்டான். நமது அன்பான தேசத்தை அழிப்பதற்காக அவன் வருகிறான் என்று மிகுந்த சிரமத்தோடு தனது கீச்சு கூறல் தொனியில் சோனியா வாசித்தாள். கண்களை மூடிக்கொண்டு கோமகன் கவனித்து கேட்டு வந்தார். சில வாக்கியங்களை கேட்டபோது அவர் பெருமூச்சு விட்டார். ஒன்று, அந்த நாட்களில் ருஷ்யாவில் உள்ள பிரபுக்கள் பிரெஞ்சு மொழி பேசுவதுதான் வழக்கமாக இருந்தது. ஆகவே அவர்களில் பலருக்கு ருஷ்ய மொழியை சரியாக எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஆனால் பொது மக்கள் மட்டும் ருஷ்ய மொழியையே பேசி வந்தார்கள். நட்டாஷா நிமிர்ந்து உட்கார்ந்து கவனத்தோடு தனது தந்தையையும் பீயரையும் மாறி மாறி பார்த்து வந்தாள். அவளுடைய கண்கள் தம்மீது பதிந்து இருப்பதை உணர்ந்த பீயர் திரும்பி பார்க்காமல் இருக்க முயற்சித்தார். பிரகடனத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு பவித்திரமான அபிப்பிராயத்தையும் கேட்டு கோமகள் தனது தலையை அதிருப்தியோடும் கோபத்தோடும் ஆட்டி வந்தாள். தன்னுடைய குமாரனுக்கு உள்ள ஆபத்து சீக்கிரமாக முடிவடையாது என்பதையே இந்த வார்த்தைகளில் அவள் கண்டாள். சோனியாவின் வாசிப்பிலோ அல்லது கோமகனின் பேச்சுக்களிலோ அல்லது பிரகடனத்திலோ ஏதாவது தாம் தமாஷ் செய்வதற்கு விஷயம் அகப்படுமா என்ற நினைப்போடு ஒரு கேலி புன்னகை அவர் உதடுகளில் தவழ ஷின்ஷெயின் காத்து கொண்டிருந்தார். அந்த பிரகடனத்தில் ருஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துகளைப் பற்றியும் மாஸ்கோவிலும் முக்கியமாக அதனுடைய பிரசித்தி பெற்ற பிரபுக்கள் மீதும் சக்கரவர்த்தி நம்பிக்கை வைத்திருப்பது பற்றியும் சோனியா வாசித்தாள். எல்லோரும் அவளையே கவனித்துக் கொண்டிருந்தபடியால் அவளுடைய குரலில் சிறிது நடுக்கம் காணப்பட்டது. கடைசியாக பின்வரும் வார்த்தைகளை அவள் வாசித்தாள். அந்த தலைநகரிலும் நமது ஆட்சியில் உள்ள மற்ற இடங்களிலும் நமது மக்களிடம் வந்து அவர்களிடம் கலந்து கொள்வதற்கு நாம் தாமதிக்க மாட்டோம். எதிரியின் வருகையை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கும் நமது பழைய சிப்பாய்களையும் புதிதாய் இராணுவத்தில் சேர்ந்தவர்களையும் நடத்திச் சென்று எதிரி எங்கே தோன்றினாலும் அங்கே அவனை தோற்கடிப்பதற்கு நாம் வருவோம். நமக்கு எந்த நாசத்தை விளைவிக்க வேண்டுமென்று எதிரி விரும்புகின்றானோ அதே நாசம் அவனுடைய தலையில் போய் வீழுமாக. அடிமை தலையில் இருந்து ஐரோப்பா விடுபட்டு ருஷ்யாவின் பெயரை பெருமைப்படுத்துமாக. ஆம், அதுதான் என்று கோமகன் தன்னுடைய நீர் நிறைந்த கண்களை திறந்து கூச்சலிட்டார். ஒரு ஜலதோஷ மருந்து புட்டியை முகர்ந்து பார்ப்பதைப் போல மீண்டும் மீண்டும் மூர்ச்சை இழுத்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொல்லட்டும். நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் நாம் தியாகம் செய்துவிடுவோம். ஒன்றுக்கும் தயங்க மாட்டோம். கோமகனின் தேச பக்தியை பற்றி ஒரு தமாஷ் பேச்சை தயார் செய்து
ஷின்ஷின் சொல்லுவதற்கு முன்பாக நட்டாஷா தன்னுடைய இடத்திலிருந்து கூதித்தெழுந்து தன்னுடைய தகப்பனாரிடம் ஓடினாள். நம்முடைய அப்பா எப்பேற்பட்ட கண்மணி என்று அவள் கூச்சலிட்டு அவரை முத்தமிட்டாள். மீண்டும் தன்னையறியாத ஒரு பிலுக்கோடு பீயரை நோக்கினாள். அவளுக்கு உற்சாகம் அதிகமானவுடன் அந்த பிலுக்கும் அவளிடம் திரும்பி வந்து சேர்ந்து விட்டது. இது உங்களுக்கு இதோ ஒரு தேச பக்தர் இருக்கிறார் என்று ஷின்ஷின் கூறினார். தேச பக்தர் என்பதெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மா என்று நட்டாஷா ஒரு வருத்தமடைந்த குரலில் சொன்னாள். உமக்கு ஒவ்வொன்றும் தமாஷாகவே தோன்றுகிறது, ஆனால் இது தமாஷே அல்ல. ஒரு தமாஷா என்று கோமகன் கேட்டார். அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், நாம் எல்லாரும் போவோம். நாங்கள் ஜெர்மனியர்கள் அல்ல, ஆனால் கலந்து கொள்ளுவதற்காக வரப்போவதாக அந்த பிரகடனம் சொல்லுகிறது. அதை நீர் கவனித்தீரா என்று பீயர் கேட்டார். அது எப்படியிருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இச்சமயத்தில் தன்னை ஒருவரும் கவனிக்காமல் நின்று கொண்டிருந்த பெட்டியா தனது தந்தையிடம் வந்தான். அவன் முகம் சிவந்திருந்தது. ஆழ்ந்த கிரிச்சு கூறலில் விட்டுவிட்டு அவன் பேசினான். நல்லது அப்பா, நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். அம்மாவுக்குங்கூட உங்கள் இஷ்டம் போல, ஆனால் நான் இராணுவத்தில் சேரும்படி நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டுமென்று நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் என்னால் முடியாது. அவ்வளவு தான். அச்சத்தோடு கோமகள் மேலே தேவலோகத்தை பார்த்தாள். தனது கைகளை ஒன்று சேர்த்து பின்னால் கோபமாக தனது கணவரிடம் திரும்பினாள். நீர் பேசுவதனால் ஏற்பட்ட பலன் இது என்று அவள் சொன்னாள். தமது பரபரப்பில் இருந்து சமாளித்துக் கொண்டார். ஏற்கனவே கோமகன், இங்கே வா, இங்கே வா, இவர் ஒரு சிறந்த வீரர். இல்லை, அசட்டுத்தனம். நீ படிக்கத்தான் வேண்டும் என்றார் அவர். அது அசட்டுத்தனம் இல்லை அப்பா. பெட்டியா ஆபாலென்ஸ்கி என்னை விட வயதில் சிறியவன். அவனும் கூட யுத்தத்திற்கு போகிறான். தவிர எப்படியானாலும் நான் இப்போது கல்வி கற்க முடியாது. ஏனென்றால் பெட்டியா திடீரென்று பேசுவதை நிறுத்தி வியர்த்து முகம் சிவந்தான். என்றாலும் அவன் சொல்ல விரும்பிய வார்த்தைகளை கடைசியாக சொல்லிவிட்டான். அதாவது, நம்முடைய தந்தை நாடு ஆபத்தில் இருக்கும்போது என்னால் படிக்க முடியாது. அவ்வளவு போதும், அவ்வளவு போதும். அசட்டுத்தனம். நாம் எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிடுவோம் என்று நீர் தானே சொன்னீர். பெட்டியா, அமைதியாய் இரு. நான் உனக்குச் சொல்லுகிறேன் என்று முகம் வெளிரி தனது குமாரனையே குத்திட்ட பார்வையோடு வெறித்து பார்த்து கொண்டிருந்த கோமகளை நோக்கிவிட்டு கோமகன் கூச்சலிட்டார். நான் சொல்லுகிறேன், பீட்டர் கிரைலிச் இங்கே இருக்கிறாரே, அவர் கூட உமக்குச் சொல்லுவார். அசட்டுத்தனம். நான் உனக்குச் சொல்லுகிறேன், உன்னுடைய உதடுகளில் இருந்து உன்னுடைய தாயாரின் பால் இன்னும் உலரவில்லை. நீ இராணுவத்தில் சேர வேண்டும் என்று சொல்லுகிறாய். இதோ இதோ நான் உனக்குச் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு கோமகன் அந்த அறையை விட்டு வெளியே போக எழுந்தார். தாம் தூங்குவதற்கு முன்பாக தமது படிக்கும் அறையில் மீண்டும் ஒரு தடவை அந்த பிரகடனத்தை படிப்பதற்காக அதையும் தமது கைகளில் எடுத்துக்கொண்டார். நல்லது பீட்டர் கிரைலிச், நாம் போய் கொஞ்சம் புகை குடிப்போம் என்றார் அவர். வீயர் பரபரப்பு கொண்டிருந்தார். ஒரு முடிவுக்கும் வரவில்லை. நட்டாஷாவின் வழக்கத்திற்கு விரோதமான பிரகாசமான கண்கள் சாதாரண உறவு பார்வையை விட அதிகமான உறவோடு இடைவிடாமல் அவரை நோக்கிக் கொண்டிருந்தபடியால் அவர் இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தார். இல்லை, நான் வீட்டிற்கு போகலாமென்று நினைக்கிறேன். வீட்டிற்கா? ஏன்? மாலைபூராவாக எங்களோடு இருப்பதாக நீர் சொல்லவில்லையா? இப்பவெல்லாம் நீர் அடிக்கடி வருவதில்லை. இந்த என்னுடைய பெண் இருக்கிறாளே என்று கோமகன் நல்ல குணத்தோடு நட்டாஷாவை சுட்டிக்காட்டினார். இவள் நீர் இங்கே வந்தால்தான் பிரகாசம் அடைகிறாள். ஆம், நான் மறந்துவிட்டேன். நான் உண்மையிலேயே கட்டாயமாக வீட்டிற்கு போக வேண்டும். இல்லை, கொஞ்சம் வேலையிருக்கிறது என்று வீயர் வேகமாக கூறினார். நல்லது, அப்படியானால் போய் வரும் என்று கோமகன் சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியே போனார். நீர் ஏன் போகிறீர்? நீர் ஏன் குழப்பமடைகிறீர் என்று நட்டாஷா கேட்டு அவரை வாதத்திற்கு இழுப்பதைப் போல அவருடைய கண்களை பார்த்தாள். ஏனென்றால், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அவர் சொல்ல விரும்பினார். ஆனால் அதை அவர் சொல்லவில்லை. கண்ணீர் வருகிற வரையில் அவர் நாணி முகம் சிவந்தார். பின்னால் தமது கண்களை கவிழ்த்துக் கொண்டார். ஏனென்றால், நான் இங்கே வருவதை குறைப்பேனானால் அது எனக்கு நன்மையாக இருக்கும். ஏனென்றால், இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஏன் இல்லை, எனக்குச் சொல்லும் என்று நட்டாஷா உறுதியோடு ஆரம்பித்தாள். திடீரென்று நிறுத்திவிட்டாள். வீதியும் மனக்கலக்கமும் கொண்ட முகங்களோடு
அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அவர் புன்முறுவல் காட்ட முயன்றார். ஆனால் முடியவில்லை. அவருடைய புன்முறுவல் அவருடைய துன்பங்களை காட்டின. முனமாக அவளது கையை முத்தமிட்டுவிட்டு அவர் வெளியே போனார். ராஸ்தோக்களின் வீட்டிற்கு இனி போவதில்லை என்று பியர் தமது மனதில் முடிவு செய்தார். 9.21 கட்டாயம் போகக்கூடாதென்று சொல்லியதை கேட்ட பின்பு பெட்டியா தனது அறைக்கு போனான். அங்கே கதவை தாளிட்டுக் கொண்டு மிகுந்த மனக்கசப்போடு அழுதான். அவன் தேநீர் பருக வந்தபோது முனமாகவும் முகத்தை தூக்கிக் கொண்டும் கண்ணீர் காய்ந்த முகத்தோடும் அங்கே வந்தான். அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒன்றையும் கவனிக்காதது போல பாசாங்கு செய்தார்கள். மறுநாள் சக்கரவர்த்தி மாஸ்கோவிற்கு விஜயம் செய்தார். ராஸ்தோக்களின் வீட்டு வேலைகள் செய்யும் அடிமைகளில் பலர் சக்கரவர்த்தியை போய் பார்த்து வருவதற்கு அனுமதி கேட்டார்கள். தான் ஒரு வயது வந்த மனிதனைப் போல காணப்பட வேண்டுமென்பதற்காக தன்னுடைய தலை முடியையும் கழுத்துப்பட்டியையும் சரி செய்து வெகுநேரமாக பெட்டியா ஆடை அலங்காரம் செய்து கொண்டிருந்தான். நிலை கண்ணாடியில் முன்பாக நின்று கொண்டு கைகளை ஆட்டி தோள்களை குலுக்கி முகத்தைச் சுளித்து அழகு பார்த்து கொண்டிருந்தான். கடைசியாக ஒருவரிடமும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தனது தொப்பியை எடுத்துக்கொண்டு ஒருவரும் கவனிக்காமல் இருப்பதற்காக பின் வாசல் வழியாக வீட்டை விட்டு போனான். நேராக சக்கரவர்த்தி எங்கு இருக்கிறாரோ அங்கு போவதென்று பெட்டியா முடிவு செய்தான். சக்கரவர்த்தியைச் சுற்றி எப்பொழுதுமே ஏவல் கனவான்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்பது அவனுடைய கருத்து. அம்மாதிரி சக்கரவர்த்தியிடம் இருக்கிற ஒரு ஏவல்கனவானிடம் சென்று கோமகன் ராஸ்தோவாகிய தான் தனக்கு வயது அதிகமாய் இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய நாட்டிற்காக சேவை செய்ய விரும்புவதாகவும் ராஜபக்தியை காட்டுவதற்கு இளமை என்பது இடையூறாக இருக்கக்கூடாதென்றும் தான் தயாராக இருப்பதாகவும் சொல்ல விரும்பினான். அந்த ஏவல்கனவானிடம் சொல்லுவதற்காக பெட்டியா ஆடைகள் அணிந்து கொண்டிருக்கும் போது பல அருமையான விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். தான் அவ்வளவு இளமையாக இருப்பதனால் சக்கரவர்த்தியை போய் பார்த்துவிட முடியும் என்று பெட்டியா நினைத்தான். அவனுடைய இளமையை பார்த்து ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படுவார்கள் என்று கூட அவன் நினைத்தான். என்றாலும் ஒரு வளர்ந்த மனிதனைப் போல் காணப்பட வேண்டுமென்பதற்காக தனது கழுத்துப்பட்டியையும் தலைமுடியையும் ஒழுங்குபடுத்தி அமைதியாக நிதானமாக நடந்து போக வேண்டுமென்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் மேலே போக போக கிரெம்லினை நோக்கி போய்க் கொண்டிருந்த கூட்டம் வரவர அதிகரித்துக் கொண்டிருந்தபடியால் அவனுடைய கவனம் வேறு வழியில் திரும்பியது. அமைதியாகவும் ஜாக்கிரதையாகவும் ஒரு வயது வந்த மனிதனைப் போல நடக்க வேண்டுமென்று அவன் நினைத்த நினைப்பு வரவர குறைந்து வந்தது. அவன் கிரெம்லினை நெருங்கிய பொழுது தன்னை நசுக்கிவிடாதபடி காப்பாற்றிக் கொள்ள ஆரம்பித்தான். தன்னுடைய கைகளை பயமுறுத்தலோடு உறுதியோடு வெளியே நீட்டிக் கொண்டிருந்தான். மும்மூர்த்தி வாசல் வளைவிற்கு கீழாக அவன் வந்தபோது அவனை அங்கிருந்த மக்கள் சுவரோடு நெருக்கித் தள்ளினார்கள். எந்த தேச பக்தி நோக்கங்களோடு அவன் வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆகவே அவன் எவ்வளவு உறுதியோடு இருந்த போதிலும் அந்த இடத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டியதாய்த்தான் இருந்தது. எனவே அந்த வளைவு வழிக்கு கீழாக வண்டிகள் முழங்கிக் கொண்டு போகும்போது அவன் ஒதுங்கி நிற்க வேண்டியதாயிருந்தது. பெட்டியாவிற்கு பக்கத்தில் ஒரு விவசாய ஒரு ஸ்திரீயும் ஒரு சேவகனும் 2 வியாபாரிகளும் படையில் இருந்து விலகிய ஒரு சிப்பாயும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வளைவு வழிக்கு கீழே சிறிது நேரம் நின்ற பின்பு எல்லா வண்டிகளும் போவதற்காக இன்னமும் காத்து நிற்காமல் முன்னேறி போக பெட்டியா விரும்பினான். தனது கைகளால் வழி ஏற்படுத்திக் கொள்ள உறுதியோடு வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு முன்னால் அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். அவளை தள்ளும் முயற்சியை அவன் ஆரம்பித்த போது அவள் கோபமாக அவனை பார்த்து கூச்சலிட்டாள். நீ எதற்காக இம்மாதிரி தள்ளிக் கொண்டிருக்கிறாய் வாலிப பிரபு குஞ்சே? நாம் எல்லோரும் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீ பார்க்கவில்லையா? அப்படியானால் ஏன் தள்ளுகிறாய்? யார் வேண்டுமானாலும் தள்ளலாம் என்று அந்த சேவகன் கூறி தன்னுடைய கைகளால் வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய பிரமாதமான வேலையினால் அந்த வளைவு வழியில் உள்ள ஒரு ஆபாசமான மூலைக்கு பெட்டியாவை தள்ளிவிட்டான். வியர்த்துக் கொண்டிருந்த தனது முகத்தை தனது கைகளால் பெட்டியா துடைத்தான். ஒரு வயது வந்த மனிதனைப் போல காணப்பட வேண்டுமென்பதற்காக அலங்காரமாய் அணிந்திருந்த அந்த கழுத்துப்பட்டி இப்போது நனைந்து உள்ளே போய்விட்டது. அதை மீண்டும் வெளியே எடுத்துவிட்டான். ஏவல் கனவானிடம் தான் போவதற்கு இப்போது தன்னுடைய அலங்காரங்கள் எல்லாம் அழிந்திருந்தபடியால் தான் தகுதியில்லாமல் இருப்பதாக அவன் உணர்ந்தான். இந்த அலங்கோலத்தில் ஏவல்கனவான்களிடம் தான் போய் நின்றால் தன்னை சக்கரவர்த்தியிடம் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று அவன் பயந்தான். ஆனால்
தனது அலங்காரத்தை சிறப்பித்துக் கொள்ளவோ அல்லது மற்றோர் இடத்திற்கு போகவோ முடியாதபடி அந்த கூட்டம் இடையூறாய் நின்றது. ராஸ்தோன்களுக்கு தெரிந்த ஒரு ஜெனரல் அந்த வழியாக வண்டியில் போய்க் கொண்டிருந்தார். அவரிடம் உதவி கேட்கலாமா என்று பெட்டியா நினைத்தான். ஆனால் அம்மாதிரி கேட்பது ஆண்மையல்ல என்று அவன் முடிவுக்கு வந்தான். வண்டிகளெல்லாம் உள்ளே போன பின்பு அந்த கூட்டம் பெட்டியாவையும் தள்ளிக்கொண்டு கிரெம்ளின் சதுக்கத்திற்கு முன்னேறியது. அந்த சதுக்கம் ஏற்கனவே நிரம்பியிருந்தது. அந்த சதுக்கத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திலும், சரிவுகளிலும் கூரைகளிலும் மக்கள் நிரம்பியிருந்தார்கள். சதுக்கத்திற்கு பெட்டியா வந்து சேர்ந்ததை அறிந்ததும் மணிகளின் ஓசைகளையும் அந்த கிரெம்ளின் பூராவாக நிரம்பியிருந்த மக்களின் மகிழ்ச்சி கூறல்களையும் பெட்டியா தெளிவாக கேட்டான். சிறிது நேரம் அந்த கூட்டம் நெருக்கம் குறைந்து இருந்தது. திடீரென்று தங்கள் தலைகளில் உள்ள தொப்பிகளை கழற்றிவிட்டு ஒவ்வொருவரும் ஒரு திசையை நோக்கி முன்னேற நெருக்கினார்கள். பெட்டியாவையும் நெருக்கியபடியால் அவனால் மூச்சுவிட முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஜே ஜே என்று கோஷமிட்டார்கள். முன்னங்கால்களை ஊன்றி பெட்டியா மேலே நிமிர்ந்து நின்று சுற்றிலும் உள்ளவர்களை தள்ளிக்கொண்டும் கிள்ளிக்கொண்டும் இருந்தான். ஆனால் தன்னைச் சுற்றி நின்றவர்களைத் தவிர வேறு எதையும் அவனால் பார்க்க முடியவில்லை. எல்லோர் முகங்களிலும் ஒரே மாதிரியான பரபரப்பும் உற்சாகமும் கொண்ட தோற்றமே காணப்பட்டது. பெட்டியாவுக்கு பக்கத்தில் நின்ற ஒரு வியாபாரியின் மனைவி விம்மி விம்மி அழுதாள். அவளுடைய கன்னங்களில் கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. தந்தையே, தேவதையே, என் அருமையான கண்ணே என்று அவள் மீண்டும் மீண்டும் சொல்லி தனது விரல்களால் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள். ஜே ஜே என்று கூறல்கள் எல்லா பக்கங்களிலும் ஒலித்தன. ஒரு வினாடி அந்த கூட்டம் அசையாமல் நின்றது. ஆனால் மறுபடியும் அது முன்னோக்கி நெருங்கியது. பெட்டியா தனது பற்களை கடித்துக்கொண்டு கோபமாக கண்களை உருட்டிக்கொண்டு முன்னால் தள்ளி முழங்கைகளால் இடித்து தன்னையோ மற்றவர்களையோ அவன் கொல்லுவதற்கு தயாராக இருப்பது போல ஜே கோஷமிட்டுக் கொண்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு இரு பக்கங்களிலும் உள்ள மற்ற மக்களும் அவனைப் போலவே கடுமையான முகங்களைக் கொண்டு முன்னால் முண்டி தள்ளினார்கள். ஒவ்வொருவரும் ஜே கோஷமிட்டார்கள். அப்படியானால் இதுதான் சக்கரவர்த்தியோ? இல்லை, நான் அவரிடம் மனு செய்து கொள்ள முடியாது. அது மிகுந்த துணிகரமானதாய் இருக்கும் என்று பெட்டியா நினைத்தான். இப்படி அவன் நினைத்தாலும் அவன் முன்னேறுவதற்கு துணிகரமாய் போராடுவதைத் தொடர்ந்து செய்து வந்தான். தனக்கு முன்னால் உள்ளவர்களின் முதுகுகளுக்கு இடையேயுள்ள இடைவெளி வழியாக தனக்கு முன்னால் உள்ள ஒரு வெட்டவெளியில் கண்ட காட்சிகளைச் சிறிது அவன் காண முடிந்தது. அந்த வெட்டவெளியில் சிவப்பு துணி விரிக்கப்பட்டிருந்தது. அச்சமயத்தில் கூட்டம் பின்னால் சாய்ந்தது. முன்னால் இருந்த போலீஸ்காரர்கள் ஊர்வலத்திற்கு மிகச் சமீபமாக நின்றவர்களை பின்னால் தள்ளினார்கள். சக்கரவர்த்தி தமது அரண்மனையில் இருந்து மாதா கோவிலுக்கு போய்க் கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக பெட்டியாவிற்கு விலா எலும்புகளில் ஒரு அடி விழுந்து அதோடு மிகவும் பலமாகவும் அவன் நெருக்கப்பட்டபடியால் அவன் கண்கள் இருண்டன. அவனுக்கு பிரக்னை தவறியது. அவனுக்கு பிரக்னை வந்தபோது பின் தலையில் சாம்பல் வர்ண முடியை கொண்ட குமாஸ்தா தோற்றமுள்ள ஒரு நீல நிறமான கசங்கிய சட்டையை அணிந்து கொண்டிருந்த ஒருவன், ஒருவேளை அவன் மாதா கோவிலில் குமாஸ்தாவாகவும் பூசாரியாகவும் இருக்கலாம், அவனை கைக்கு கீழாக ஒரு கையால் பற்றி மற்றொரு கையால் அந்த கூட்டம் அமுக்கித் தள்ளுவதை தடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். நீங்கள் இந்த வாலிப கனவானை நசுக்கிவிட்டீர்கள். நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? மெதுவாக. அவர்கள் அவனை நசுக்கிவிட்டார்கள் என்று அந்த குமாஸ்தா சொன்னான். சக்கரவர்த்தி மாதா கோவிலுக்குள் நுழைந்தார். கூட்டம் மீண்டும் நெருக்கம் குறைந்து பரவி நின்றது. அந்த குமாஸ்தா முகம் வெளிரி மூச்சுவிட முடியாமல் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த பெட்டியாவை ஜார்பீரங்கி பக்கமாக அழைத்துச் சென்றான். ஜார்பீரங்கி என்ற அந்த பிரம்மாண்டமான பீரங்கி 1488 வருஷத்தில் செய்யப்பட்டது. அதை ஒரு காட்சிப் பொருளாக கிரெம்ளினில் வைத்திருக்கிறார்கள். பெட்டியாவுக்காக பலர் வருந்தினார்கள். திடீரென்று ஒரு கூட்டம் அவன் பக்கம் திரும்பி அவனைச் சுற்றி நெருங்கி நின்றது. அவனுக்கு பக்கத்தில் நின்றவர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். அவன் சட்டையில் உள்ள புத்தான்களை கழற்றிவிட்டு அந்த பீரங்கி வைக்கப்பட்டிருந்த மேடையில் அவனை தூக்கிவிட்டார்கள். அவனை நசுக்கிய மற்றவர்களை, அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் கண்டித்தார்கள். இம்மாதிரி செய்தால் ஒருவனை சுலபமாக கொன்று விடலாம். இம்மாதிரி செய்வதில் அவர்களின் நோக்கம் என்ன? மக்களை கொல்லுவதா? பாவம், துணியைப் போல அவன் வெள்ளையாய்விட்டான் என்று பல கூறல்கள் சொல்லிக் கொண்டிருந்தன. பெட்டியா சீக்கிரமாக தன் உணர்வு பெற்றுவிட்டான். அவனுடைய பழைய நிறம் முகத்திற்கு திரும்பியது. வலி மறைந்தது. அந்த தற்காலிகமான மனவருத்தமான காரியங்களினால்
அந்த பீரங்கிக்கு பக்கத்தில் அவனுக்கு ஒரு இடம் கிடைத்தது. சக்கரவர்த்தி அந்த வழியாக திரும்பி வரும்போது அவரை பார்க்கலாம் என்று அவன் நம்பினான். தன்னுடைய மனுவை சக்கரவர்த்தியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இப்போது பெட்டியா நினைப்பதில்லை. சக்கரவர்த்தியை அவன் பார்த்துவிட்டால் போதும், அவன் சந்தோஷமாய் இருப்பான். மாதா கோயிலில் பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியின் விஜயத்திற்காகவும் துருக்கியர்களுடன் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக அது நடைபெற்றது. வெளியே நின்ற கூட்டம் பரவி நின்றது. இஞ்சி ரொட்டி, கசகசா, இனிப்பு சாமான்கள் முதலியவைகளை விற்போர்கள் அங்கே தோன்றினார்கள். அந்த கசகசா இனிப்பு சாமான்களில் பெட்டியாவுக்கு மிகுந்த பிரியம் உண்டு. சாதாரண உரையாடல்கள் மீண்டும் அங்கே ஆரம்பமாயின. தன்னுடைய சால்வை கிழிந்து போனதை பற்றியும் அது எவ்வளவு விலையுயர்ந்தது என்பதை பற்றியும் ஒரு வியாபாரியின் மனைவி அங்கே சொல்லிக் கொண்டிருந்தாள். பட்டு துணிகள் எல்லாமே இப்பொழுது விலை உயர்ந்துவிட்டன என்று மற்றொருவர் சொன்னார். பெட்டியாவை காப்பாற்றிய அந்த குமாஸ்தா அன்று பிஷப்போடு பிரார்த்தனை நடத்தி வரும் குருமார்களைப் பற்றி ஒரு அதிகாரியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த குமாஸ்தா பல தடவைகளில் சம்பூர்ணம் என்ற வார்த்தையை உபயோகித்து வந்தார். அந்த வார்த்தையை பெட்டியாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 2 வாலிப பிரஜைகள் சில அடிமை பெண்களோடு தமாஷ் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த உரையாடல்கள் எல்லாம், முக்கியமாக பெண்களோடு தமாஷ் செய்வதெல்லாம், பெட்டியவின் வயதிற்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றில் எல்லாம் பெட்டியாவிற்கு இப்போது சிரத்தை இல்லை. அந்த பீரங்கி மேடையில் அவன் அமர்ந்திருந்தான். சக்கரவர்த்தியைப் பற்றியும் சக்கரவர்த்தி மீது அவனுக்குள்ள அன்பை பற்றியும் இன்னமும் பரபரப்போடு சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவனை நசுக்கிய போது ஏற்பட்ட பயமும் அதனால் ஏற்பட்ட வலியும் அவனுக்கு ஏற்பட்ட பரவசமும் அந்த சந்தர்ப்பத்தின் முக்கியத்துவத்தை இன்னும் அதிகரித்தன. திடீரென்று துறைமுக மேடையில் இருந்து பீரங்கி சுடுவது கேட்டது. துருக்கியரோடு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதை கொண்டாடுவதற்காக பீரங்கி குண்டுகள் முழங்கின. அந்த கூட்டம் பீரங்கி மேடையை நோக்கி வேகமாய் முன்னேறியது. பெட்டியாவும் அங்கே ஓடியிருப்பான். ஆனால் அவனை காப்பாற்றிய அந்த குமாஸ்தா அவன் போகாதபடி தடுத்து நிறுத்தினார். பீரங்கி குண்டுகள் இன்னமும் முழங்கிக் கொண்டுதான் இருந்தன. அச்சமயத்தில் அதிகாரிகளும் ஜெனரல்களும் ஏவல் கனவான்களும் மாதா கோயிலிலிருந்து வெளியே ஓடிவந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் மற்றவர்கள் சாவதானமாக வந்து கொண்டிருந்தார்கள். தொப்பிகள் மீண்டும் உயர்த்தப்பட்டன. பீரங்கி சுடுவதை பார்க்க போனவர்கள் மீண்டும் திரும்பி ஓடி வந்தார்கள். கடைசியாக யூனிபாரங்களையும் பட்டிகளையும் அணிந்த 4 பேர்கள் மாதா கோயிலிலிருந்து வெளியே வந்தார்கள். ஜே ஜே என்று அந்த கூட்டம் மீண்டும் கோஷம் செய்தது. அவர்களில் அவர் யார்? அவர் எங்கே இருக்கிறார் என்று பெட்டியா கண்ணீர் தோய்ந்த குரலில் தன்னை சுற்றியிருந்தவர்களிடம் கேட்டான். ஒவ்வொருவரும் பரபரப்பு அடைந்திருந்த படியால் அவனுக்கு ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அந்த 4வர்களில் ஒருவர் மீது தன்னுடைய பார்வையை பெட்டியா செலுத்தி தன்னுடைய உற்சாகம் பூராவையும் அவர் மீது குவித்தான். கண்ணில் மகிழ்ச்சி கண்ணீர் நிரம்பியிருந்தபடியால் அவனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவன் தன்னுடைய பார்வை செலுத்திய அந்த பேர்வழி சக்கரவர்த்தியும் அல்ல என்றாலும் அவன் ஜே ஜே என்று கோஷமிட்டான். என்ன வந்தாலும் சரி, மறு நாள் கட்டாயம் இராணுவத்தில் சேர்ந்து விடுவதென்று அவன் தீர்மானித்தான். அந்த கூட்டம் சக்கரவர்த்திக்கு பின்னால் அவருடைய அரண்மனை வரையில் தொடர்ந்து ஓடி பின்னால் கலைய ஆரம்பித்தது. அப்பொழுது ஏற்கனவே நேரமாகிவிட்டது. பெட்டியா எதுவும் சாப்பிடவில்லை. வியர்வையினால் அவன் உடலெல்லாம் நனைந்திருந்தது. என்றாலும் அவன் வீட்டுக்கு போகவில்லை. அங்கே முன்னைவிட குறைந்திருந்தாலும் இன்னமும் ஏராளமாக இருக்கும் அந்த கூட்டம் அரண்மனைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. அதோடு இவனும் கலந்து நின்று கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். தான் எதை தேடுகிறான் என்பதை அறியாமலேயே அந்த அரண்மனை ஜன்னல்களை பார்த்து கொண்டிருந்தான். டின்னர் சாப்பிடுவதற்காக அங்கே வந்து இறங்கிக் கொண்டிருந்த பிரபல்ஸ்தர்களை பார்த்து வியப்பு கொண்டான். அந்த ஜன்னல்கள் வழியாக அங்கே சாப்பிடுகிறவர்களுக்கு வேலைக்காரர்கள் பரிமாறிக் கொண்டிருந்ததை அவன் பார்த்து கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது லாலுயே என்பவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து, மக்கள் இன்னமும் மாட்சிமை தங்கிய உண்மை பார்க்கலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். டின்னர் அநேகமாக முடிந்துவிட்டது. சக்கரவர்த்தி ஒரு பிஸ்கோட்டை சுவைத்துக் கொண்டே எழுந்து பால்கனிக்கு போனார். பெட்டியாவோடு கலந்து நின்ற மக்கள் பால்கனியை நோக்கி நெருங்கினார்கள். தேவதையே, கண்ணானவரே, தந்தையே, ஜே ஜே என்று பெட்டியாவை உள்ளிட்ட அந்த கூட்டம் கோஷமிட்டது. பெண்களும் பலவிதமான ஆண்களும் பெட்டியாவும் சேர்ந்து மகிழ்ச்சியினால் அழுதார்கள்.
சக்கரவர்த்தி தமது கையில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய பிஸ்கோட் முறிந்து பால்கனி சுவரில் விழுந்து அதன் பின்னால் தரையில் விழுந்தது. தோல் சட்டை அணிந்து கொண்டிருந்த ஒரு வண்டிக்காரன் அதன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் முன்னால் பாய்ந்து அதை கையில் எடுத்தான். இதை பார்த்த சக்கரவர்த்தி ஒரு தட்டு நிறைய பிஸ்கோட்டுகளை கொண்டு வரச் சொல்லி அவற்றை பால்கனியில் இருந்து கீழே வீச ஆரம்பித்தார். பெட்டியாவின் கண்கள் ரத்தம் மாதிரி சிவந்தன. இன்னமும் தன்னை நசுக்கி விடுவார்களோ என்று அதிக பரபரப்பு கொண்டு அந்த பிஸ்கோட்டுகளை பார்த்து ஓடினான். ஜார் சக்கரவர்த்தியின் கையில் இருந்து விழுந்த அந்த பிஸ்கோட்டுகளில் ஒன்றை பெற்றாக வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்கு என்ன காரணம் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் இதில் பின்வாங்கக்கூடாது என்று அவன் உணர்ந்தான். அவன் முன்னால் பாய்ந்தபோது கையில் ஒரு பிஸ்கோட்டை வைத்திருந்த ஒரு வயோதிக ஸ்திரீயை தள்ளிவிட்டான். அந்த ஸ்திரீ தரையில் விழுந்த போதிலும் அவள் தான் தோற்றுவிட்டதாக நினைக்கவில்லை. சில பிஸ்கோட்டுகளை கைப்பற்ற முயன்றாள். ஆனால் அவளுக்கு கை எட்டவில்லை. அவளுடைய கையை தனது முழங்காலால் பெட்டியா தள்ளிவிட்டு ஒரு பிஸ்கோட்டை கைப்பற்றினான். மீண்டும் தனது கரகரப்பான குரலில் ஜே ஜே என்று கோஷமிட்டான். சக்கரவர்த்தி உள்ளே போனார். அதன் பின்னால் அங்கிருந்த கூட்டத்தில் பெரும்பகுதியும் கலைய ஆரம்பித்தது. இதோ பாருங்கள், கொஞ்சம் காத்திருப்போம் என்று நான் சொன்னேன். இப்போது கண்டுகொண்டோம் என்று பற்பல மக்களும் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். பெட்டியா மகிழ்ச்சியோடு இருந்தாலும் அன்றைய மகிழ்ச்சிகள் எல்லாம் முடிந்து வீட்டிற்கு போக வேண்டுமே என்பதில் அவன் துயரம் கொண்டான். கிரெம்லினில் இருந்து நேரே அவன் வீட்டிற்கு போகவில்லை. ஆபலென்ஸ்கி என்ற தனது நண்பனை போய் பார்த்தான். அவனுக்கு 15 வயதாகிறது. அவனும் இராணுவத்தில் சேரப் போகிறான். வீடு திரும்பியதும் தன்னை இராணுவத்தில் சேர அனுமதிக்காவிட்டால் தான் வீட்டை விட்டு ஓடிப்போய் விடுவதாக உறுதியோடும் தீர்மானமாகவும் பெட்டியா சொன்னான். தாம் முழுவதும் இணங்காவிட்டாலும் அடுத்த நாளன்று கோமகன் இலியா ராஸ்டோவ் அபாயமில்லாத விதத்தில் பெட்டியாவை இராணுவத்தில் சேர்ப்பதற்காக விசாரித்து வருவதற்கு போனார். 9.22 2 தினங்களுக்கு பின்னால், அதாவது ஜூலை 15ஆம் தேதியன்று ஏராளமான வண்டிகள் ஸ்லாபோடா அரண்மனைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தன. அங்கே இருந்த பெரிய மண்டபங்கள் எல்லாம் நிறைந்திருந்தன. முதல் நாளில் பிரபுக்களும் கனதனவான்களும் தங்களுடைய யூனிபாரங்களில் அமர்ந்திருந்தார்கள். இரண்டாவது நாளில் தாடி வளர்த்த வியாபாரிகள் நீளமான நீல நிற கோட்டுகளை அணிந்து பதக்கங்களை மார்பில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அந்த பிரபுக்களின் மண்டபத்தில் இடைவிடாத நடமாட்டங்களும் கூறல்களும் இருந்து கொண்டிருந்தன. முக்கியமான கனவான்கள் உயரமான முதுகுகள் வைத்த நாற்காலிகளில் ஒரு பெரிய மேஜைக்கு முன்பாக அமர்ந்திருந்தார்கள். சுவரில் அவர்களுக்கு மேலாக சக்கரவர்த்தியின் படம் தொங்கிக் கொண்டிருந்தது. கனதனவான்களில் அநேகர் அந்த மண்டபத்தில் அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தார்கள். கிளப்பிலோ அல்லது அவர்களது வீடுகளிலோ இந்த பிரபுக்கள் எல்லாரையும் பியர் அடிக்கடி சந்தித்து இருக்கிறார். அவர்கள் எல்லாரும் இப்போது யூனிபாரங்களில் காணப்பட்டார்கள். சிலர் காத்தரின் காலத்து யூனிபாரத்திலும், சிலர் பால் சக்கரவர்த்தி காலத்து யூனிபாரத்திலும், மற்றும் சிலர் அலெக்சாண்டர் காலத்து யூனிபாரத்திலும், சிலர் பிரபுக்களின் யூனிபாரத்திலும் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருமே யூனிபாரத்தில் இருந்த பொதுவான குண விசேஷமானது அந்த பழக்கமான வாலிப வயோதிக பிரமுகர்களை ஒரு விசித்திரமான வினோதமான காட்சியாய் காட்டியது. வயோதிகர்கள் கண்பார்வை மங்கி பற்களை இழந்து வழுக்கை தலையுடன் மஞ்சள் நிறத்துடன் உடல் பருத்து அல்லது சிலருக்கு உடல் சுருங்கி காணப்பட்டது அந்த கூட்டத்தில் விசேஷமாய் தோன்றியது. அநேகமாய் அவர்கள் தங்களுடைய இடங்களில் அமர்ந்து முனமாய் இருந்தார்கள். அவர்களில் யாராவது அங்குமிங்கும் நடக்க விரும்பினால் அவர்கள் எப்போதுமே தங்களை விட வயதில் குறைந்தவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். அந்த சதுக்கத்தில் பெட்டியா பார்த்த கூட்டத்தின் முகங்களில் தோன்றியதைப் போலவே இவர்களுடைய முகங்களிலும் எடுப்பான மாறுபாடுகள் காணப்பட்டன. அதாவது ஒரு பவித்திரமான சம்பவத்தை எதிர்பார்த்து இருத்தல், அதே சமயத்தில் பாஸ்டன் சீட்டு விளையாட்டுகளில் உள்ள ஆசைகள், சமையல் காரன் பீட்டர், ஜெனேடா திமிட்ரிவ்னாவின் சுக்கியம் இத்தியாதி விஷயங்கள். வீயரும் அங்கே இருந்தார். அன்று காலையில் இருந்து ஒரு பிரபுவுக்குரிய யூனிபாரத்தோடு காணப்பட்டார். அந்த சீருடை அவருக்கு மிகவும் உடம்பை பற்றி கொண்டு இருந்தது. அவர் பரபரப்போடு தோன்றினார். பிரபுக்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இந்த வர்த்தக கூட்டமும் சேர்ந்து இந்த அசாதாரணமான மகா நாடு நடப்பதானது அவருடைய உள்ளத்தில் வெகுகாலமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த, ஆனால் அவருடைய ஆத்மாவில் ஆழமாய் எழுதப்பட்டிருந்த அந்த பழைய கருத்துக்கள் வரிசையாக தோன்ற ஆரம்பித்தன. அதாவது சமுதாய ஒப்பந்தம் என்ற புத்தகத்தை பற்றிய கருத்துகளும்,
பிரெஞ்சு புரட்சி பற்றிய கருத்துகளும் அவருடைய மனதில் தோன்றின. சக்கரவர்த்தியின் பிரகடனத்தில் தமது மக்களோடு கலந்து ஆலோசிப்பதற்காக தாம் தலை நகருக்கு வருகிறதாக எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் வீயரின் மனதில் நன்றாய் பதிந்தன. அந்த வார்த்தைகள் அந்த பழைய கருத்துக்களை இன்னும் பலப்படுத்தின. இந்த வழியில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், அவர் வெகுகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம், சமீபத்தில் வந்து கண்டிப்பதாக அவர் மனதில் மனோராஜ்யம் செய்து கொண்டு அங்கே சுற்றி கொண்டிருந்தார். அங்கு நடக்கிற உரையாடல்களை கேட்டுக்கொண்டும் கவனித்துக் கொண்டும் அவர் இருந்தார். ஆனால் அவருடைய மனதில் எந்த கருத்துக்கள் தோன்றினவோ அந்த கருத்துக்களை உறுதி செய்வதற்கு வேண்டிய ஆதாரத்தை அவரால் எங்கும் பார்க்க முடியவில்லை. சக்கரவர்த்தியின் பிரகடனத்தை வாசித்தார்கள். அது உற்சாகத்தை கொடுத்தது. உடனே எல்லாரும் அதை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தார்கள். சாதாரண உரையாடல்களோடு சில கேள்விகள் கேட்கப்படுவதையும் வீயர் கேட்டார். அதாவது, சக்கரவர்த்தி உள்ளே நுழையும் போது பிரபுக்கள் வம்சங்களைச் சேர்ந்த மார்ஷல்கள் எங்கே நிற்க வேண்டுமென்று ஒருவர் கேட்டார். சக்கரவர்த்தியை மரியாதை செய்வதற்காக ஒரு நடனக் கச்சேரியை எப்போது கொடுக்க வேண்டுமென்று மற்றொருவர் கேட்டார். அவர்கள் எல்லாரும் ஜில்லா வாரியாக அந்த கூட்டத்தில் உட்காருவதா அல்லது மாகாண வாரியாக உட்காருவதா என்று மற்றொருவர் கேட்டார். இப்படியாக பல கேள்விகள் அங்கே கிளம்பின. ஆனால் யுத்தத்தை பற்றி பேச்சு வந்தவுடனே, அல்லது அந்த பிரபுக்களின் கூட்டத்தை எதற்காக கூட்டியிருக்கிறார்கள் என்ற கேள்வி வந்த உடனேயே அந்த பேச்சு எல்லாம் நிச்சயமில்லாமலும் முடிவு இல்லாமலும் போய்விட்டன. அப்போதெல்லாம் எல்லாரும் பிறர் சொல்வதை கேட்பதற்கு விரும்புவார்களே ஒழிய தாங்கள் பேச விரும்ப மாட்டார்கள். ஒரு நடுத்தர வயதுள்ள அழகான ஊக்கமுள்ள மனிதர் ஒருவர் கடற்படையில் இருந்து விலகிய சீருடையை அணிந்து கொண்டு அங்கிருந்த மண்டபங்கள் ஒன்றில் பேசிக் கொண்டிருந்தார். அவரைச் சுற்றி ஒரு சிறிய கூட்டம் கூடியிருந்தது. அந்த கூட்டத்திற்கு வீயர் போனார். அங்கே பேசுவதை கவனித்து கேட்டார். காத்தரின் காலத்து இராணுவ சீருடையை அணிந்து கொண்டு கோமகன் இல்லையா ராஸ்தோவ் அங்கே ஒரு மகிழ்ச்சியான புன்னகையோடு சாவதானமாக அந்த கூட்டத்தினிடையே சுற்றி கொண்டிருந்தார். அவர்கள் எல்லாரும் அவருக்கு பழக்கமானவர்கள். அவரும் மேலே சொல்லிய அந்த சிறிய கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரும் ஒரு அன்பான புன்னகை காட்டி அவர் எப்போதும் செய்வதைப் போலவே அங்கீகரிப்பதாக தலையை ஆட்டி அந்த பிரசங்கியின் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த மாஜி கடற்படை அதிகாரி மிகுந்த தைரியமாக பேசினார். அந்த தைரியம் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் முகத் தோற்றத்தில் தெளிவாய் தெரிந்தது. அதோடு மிகுந்த பணிவாக போகக்கூடியவர்களும் அமைதியான சுபாவம் கொண்டவர்களும் அந்த பேச்சை ஒப்புக்கொள்ளாமல் அவரிடம் அபிப்பிராய பேதம் கொண்டு அந்த இடத்தை விட்டு போவதை வீயர் கவனித்தார். இந்த செய்கையும் பிரசங்கியின் தைரியமான பேச்சை உறுதிப்படுத்தியது. அந்த கூட்டத்தினருக்கு மத்தியில் வீயர் தள்ளிக்கொண்டு போனார். அங்கே நின்று அவர் கவனித்து கேட்டபோது அந்த பிரசங்கி தாராள கட்சியைச் சேர்ந்தவர் என்பதில் அவருக்கு உறுதி ஏற்பட்டது. ஆனால் அவருடைய கருத்துக்கள் தம்முடைய கருத்துக்களுக்கு வித்தியாசமானவை என்பதையும் கண்டுகொண்டார். அந்த கடற்படை மாஜி அதிகாரி எதிரொலிக்கும்படியான சங்கீத பணக்கார குரலில் ரகரங்களை விழுங்கிக் கொண்டு மெய்யெழுத்துக்களை மழுப்பிக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய பேச்சு வாழ்க்கையில் அமிதமாக அவர் நடந்து வந்ததையும் அதிகாரத்தை அவர் உபயோகித்து பழகியிருப்பதையும் காட்டின. ஸ்மாலின்ஸ் மக்கள் சக்கரவர்த்திக்காக ஒரு பாதுகாப்பு படையை நிர்மாணிப்பதால் என்ன வந்துவிடும்? ஸ்மாலின்ஸ்கை பார்த்து நாம் காப்பியடிப்பதா? மாஸ்கோ மாகாணத்தின் செல்வ சீமான்கள் எது சரியென்று நினைக்கிறார்களோ அதை நம்முடைய சக்கரவர்த்திக்கு தங்களுடைய விசுவாசத்தை வேறு வழிகளில் அவர்கள் காட்டிக்கொள்ள விசுவாசத்தை வேறு வழிகளில் அவர்கள் காட்டிக்கொள்ள முடியும். 1807 வருஷத்தில் தற்காப்பு படையை நாம் அமைத்ததை நாம் மறந்துவிட முடியுமா? அச்சமயத்தில் அம்மாதிரி செய்ததால் வாதிரிகளின் குமாரர்களும் திருடர்களும் கொள்ளைக்காரர்களுமே லாபம் அடையும்படியாக நேரிட்டது. கோமகன் இலியா ராஸ்தோவ் சுஜன்யத்தோடு புன்னகை காட்டி தமது அங்கீகாரத்தை காட்டுவதற்காக தலையை ஆட்டினார். அப்போது தாம் சேர்த்த அந்த பாதுகாப்பு படையினால் நமது ஏகாதிபத்தியத்திற்கு ஏதாவது பலன் ஏற்பட்டதா? ஒன்றுமே ஏற்படவில்லை. நம்முடைய விவசாயத்தைத்தான் அது பாழ்படுத்தியது. இராணுவத்திற்கு ஆட்களைச் சேர்ப்பதுதான் நல்லது. இல்லையென்றால் அவர்கள் சிப்பாய்களாகவோ விவசாயிகளாகவோ இல்லாமல் கெட்டுப் போவார்கள். அவர்களுடைய ஒழுக்க குறைவு ஒன்றுதான் நமக்கு கிடைக்கும். பிரபுக்கள் தங்களுடைய உயிர்களுக்கு தயங்க மாட்டார்கள். நம்மில் ஒவ்வொருவரும் அதிகமான வீரர்களை படையில் சேர்க்க முன்வருவோம். நமது சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாம் எல்லாரும் அவருக்காக உயிரை விட தயாராய் இருக்கிறோம் என்று அந்த வாய்ச்சாலகர் மிகுந்த உணர்ச்சியோடு பேசினார். மகிழ்ச்சியினால் கோமகன் ராஸ்தோவின் வாயில் நீர் ஊறியது.
அவர் வீயரை முழங்கையால் இடித்தார். வீயருக்கு தாமே பேச வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது. அவர் பரபரப்படைந்து முன்னால் தள்ளிக்கொண்டு போனார். இதற்காக அவர் பரபரப்படைந்திருக்கிறார் என்பதைப் பற்றி அவருக்கு நிச்சயமாக தெரியவில்லை, அல்லது தாம் என்ன பேசப் போகிறார் என்பதைப் பற்றியும் அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் வாயை திறந்ததும் அங்கிருந்த செனட்டர் ஒருவர், பல் இல்லாதவர், ஒரு கோபமான கூரிய புத்திசாலித்தனமான தோற்றத்தோடு முதலாவது பேசியவருக்கு பக்கத்தில் நின்ற அவர் இவரை இடைமறித்தார். அதாவது விவாதங்களை நடத்தி பழக்கமடைந்தவரைப் போலவும் ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக நடத்தி வைப்பவர் போலவும் காணப்பட்டார். அவர் மெதுவான தெளிவான குரலில் பேச ஆரம்பித்தார். எனக்கு தோன்றுவது என்னவென்றால் என்று தணிந்த குரலில் பல் இல்லாத வாயினால் அவர் பேச ஆரம்பித்தார். நமது ஏகாதிபத்தியத்திற்கு இந்த சமயத்தில் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பது நல்லதா, அல்லது அங்கங்கே பாதுகாப்பு படையை நியமிக்கச் செய்வது நல்லதா என்பதைப் பற்றி விவாதிப்பதற்காக நாம் இங்கே அழைக்கப்படவில்லை. நமது சக்கரவர்த்தி ஒரு வேண்டுகோள் விடுத்து நம்மை கிளறவப்படுத்தியிருக்கிறார். அந்த வேண்டுகோளுக்கு பதில் கூறுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் படைக்கு ஆள் சேர்ப்பது நல்லதா, பாதுகாப்பு படை ஏற்படுத்துவது நல்லதா என்பதைப் பற்றி தீர்மானம் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்முடைய உயர்ந்த அதிகார பீடத்திற்கு நாம் விட்டுவிடுவோம். வீயர் தமது பரபரப்பை வெளியே காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை திடீரென்று கண்டார். பிரபுக்களின் அந்த ஆலோசனைகளில் அந்த செனட்டர் இம்மாதிரியான ஒரு குறுகிய வாதப்போக்கை நுழைப்பதைக் கண்டு அவருடைய இருதயம் வருத்தமடைந்தது. வீயர் முன்னால் சென்று அவர் பேசுவதை இடைமறித்தார். தாம் என்ன பேசப் போகிறார் என்பதை தாமே அறியார். ஆனால் ஆவலோடு பேச ஆரம்பித்தார். இடையிடையே பிரெஞ்சு மொழியிலும் புத்தகத்தில் படித்த ருஷ்ய மொழியிலும் பேச ஆரம்பித்தார். மேன்மை தங்கியவரே, மன்னிக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பித்தார். அந்த செனட்டருடன் அவர் மிகுந்த பழக்கமானவராய் இருந்த போதிலும் இந்த சமயத்தில் முறைப்படி அவரிடம் பேச வேண்டியது அவசியமென்று அவர் நினைத்தார். அந்த கனவான் சொல்லுவதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. அவர் தயங்கினார். கூறவுமுள்ள எனது எதிர்கட்சிக்காரர் என்று அவர் சொல்ல விரும்பினார். அந்த கனவானை எனக்கு தெரியக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. பிரபுக்களை இங்கே அழைத்துள்ள நோக்கம் அவர்கள் தங்கள் அனுதாபங்களையும் உற்சாகத்தையும் காட்டுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய தந்தை நாட்டிற்கு எவ்விதமாக உதவி செய்ய முடியும் என்பதை ஆலோசிப்பதற்காகவுமே இங்கு பிரபுக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நாம் சொந்தக்காரர்களாய் இருக்கும் நம்முடைய அடிமைகளை சக்கரவர்த்தியின் சேவைக்காக தத்தம் செய்வதனால் மட்டும் சக்கரவர்த்தி திருப்தி அடைந்துவிட மாட்டார். நாம் அவருக்கு எந்தவிதமான ஆலோசனையையும் கூறுவதற்கு தயாராய் இல்லாமல் நம்மை வைத்துக் கொள்ளுவதைக் கண்டும் அவர் திருப்தி அடையமாட்டார். அந்த செனட்டரின் கேலியான புன்னகையையும் வீயரின் சுதந்திரமான பேச்சுக்களையும் கேட்டு அந்த கூட்டத்தில் நின்ற பலர் அதை விட்டு புறப்பட்டு போனார்கள். கோமகன் ராஸ்தோல் மட்டும் திருப்தி அடைந்தார். அவர் எப்படி கடற்படை அதிகாரியின் பேச்சை கேட்டு திருப்தி அடைந்தாரோ, எப்படி அந்த செனட்டரின் பேச்சையும் மற்றபடி எல்லா பேச்சுக்களையும் கேட்டு அவர் திருப்தி அடைந்தாரோ, அதே மாதிரி வீயரின் பேச்சையும் கேட்டு திருப்தி அடைந்தார். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் விவாதிப்பதற்கு முன்பாக மிகுந்த மரியாதையோடு மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியை நாம் ஒன்று கேட்க வேண்டும். அதாவது நம்முடைய இராணுவத்தை தற்சமயம் எந்தெந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதையும். இந்த வார்த்தைகளை வீயர் கூறி முடிக்க முன்பாக 3 பக்கங்களில் இருந்தும் அவரை இடைமறித்தார்கள். அவருக்கு மிகுந்த பழக்கமான, அவரோடு பாஸ்டன் சீட்டு விளையாடி வந்த ஒரு நண்பர், அவரிடம் எப்போதுமே நல்லெண்ணத்துடன் இருந்த நண்பர் ஸ்டீபானாவிச் அக்ராக்சின் என்பவர் மிகவும் கடுமையாக தாக்கி பேசினார். அக்ராக்சின் யூனிபாரத்தில் இருந்தார். அவர் சீருடை அணிந்து கொண்டிருந்ததால் அம்மாதிரி காணப்படுகிறாரா அல்லது வேறு காரணமுண்டா என்று வீயருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர் இப்பொழுது பார்த்த அக்ராக்சின் வேறு வகையான மனிதராய் இருந்தார். முகத்தில் துவேஷம் கொண்டு அந்த வயதான அக்ராக்சின் என்பவர் வீயரை நோக்கி கூச்சலிட்டார். முதலாவதாக, அதை பற்றி சக்கரவர்த்தியை கேட்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்பதை நான் உமக்குச் சொல்லுகிறேன். இரண்டாவதாக, ருஷ்யாவின் பிரபுக்கள் கூட்டம் அந்த உரிமையை பெற்றிருந்தாலும் சக்கரவர்த்தியால் அம்மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. துருப்புகளின் எண்ணிக்கை கூடுவதும் குறைவதும் எதிரிகள் செய்கைகளை பொறுத்ததாய் இருக்கும். சுமார் 40 வயதுள்ள நடுத்தர உயரமுள்ள ஜிப்சிகளின் விடுதிகளில் முன்பெல்லாம் பார்த்து பழகியிருந்த, சீட்டு விளையாட்டில் ஒரு மோசமான பேர்வழி என்று அறிந்திருந்த பிரபுவின் குரல் இப்போது கேட்டது. அவர் அணிந்திருந்த யூனிபாரத்தினால் மாறிப்போயிருந்தார். அவர் வீயரிடம் வந்து அக்ராக்சின் பேசுவதை இடைமறித்தார். ஆமாம்,
அதை பற்றி விவாதிப்பதற்கு இது சமயமல்ல, இப்போது நாம் செய்கையில் காட்ட வேண்டும். ருஹ்யாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ருஹ்யாவை அழிப்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்களின் கல்லறைகளை அழித்து நம் மனைவிமார்களையும் குழந்தைகளையும் தூக்கிப் போவதற்காகவும் எதிரி முன்னேறிக் கொண்டிருக்கிறான் என்று அவர் கூறி தமது நெஞ்சில் அடித்துக் கொண்டார். நாம் ஒவ்வொருவரும் கிளம்பி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தந்தையான ஜார் சக்கரவர்த்திக்காக போவோமாக என்று அவர் கூச்சலிட்டு தம்முடைய சிவந்த கண்களை உருட்டினார். இதை ஆதரிப்பதாக அந்த கூட்டத்தில் பல குரல்கள் கேட்டன. நாம் ருஹ்யர்கள் நம்முடைய மதத்தையும் நம்முடைய சிம்மாசனத்தையும் நம்முடைய தந்தை நாட்டையும் காப்பாற்றுவதற்காக இரத்தம் சிந்த நாம் தயங்க மாட்டோம். நாம் நம்முடைய தந்தை நாட்டின் புத்திரர்களாய் இருந்தால் நாம் பேச்சென்று பேசுவதை உடனே விடுவோமாக. ருஹ்யாவின் பாதுகாப்புக்காக ருஹ்யா எம்மாதிரி கிளம்பி எழுந்தது என்பதை ஐரோப்பாவுக்கு காட்டுவோமாக. இதற்கு பதில் சொல்ல பீயர் விரும்பினார். ஆனால் அவரால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறதென்பது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய குரலானது அவருடைய எதிர்கட்சியாரின் குரலை விட ரொம்பவும் தணிவாக இருந்தது. கூட்டத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த கோமகன் ராஸ்தோன் தமது சம்மதத்தை தெரிவித்தார். அங்கு நின்ற பலர் வேகமாக அந்த வாய்ச்சாலகரிடம் திரும்பி அவர் பேசி முடித்தவுடன் சொன்னார்கள், அதுதான் சரி, ரொம்ப சரி, அப்படித்தான். தம்முடைய பணத்தையும் அடிமைகளையும் தம்மையும் தியாகம் செய்ய தயாராய் இருப்பதாகவும் இப்போதுள்ள நிலைமையை தெரிந்து அதை சீர்திருத்த வேண்டுமென்றும் பேசுவதற்கு பீயர் விரும்பினார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. பல குரல்கள் ஏக காலத்தில் பேசிக்கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் இருந்தன. ஆகவே அவைகளை எல்லாம் தாம் ஒப்புக்கொள்வதாக கோமகன் ராஸ்தோன் சொல்லுவதற்கு அங்கு அவகாசம் இல்லை. அந்த கூட்டம் அதிகரித்தது. சிலர் கலைந்து போனார்கள். சிலர் புதிதாய் வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்த அவர்கள் எல்லோரும் பேச்சு கூறல்கள் ஒலிக்க பெரிய மண்டபத்திற்குள்ளிருந்த அந்த பெரிய மேஜையை நோக்கி போனார்கள். பேசுவதற்காக முயற்சி செய்த பீயரின் முயற்சி வெற்றி அடையாமல் போனதோடு கூட அவர் முரட்டுத்தனமாக இடைமறிக்கப்பட்டு பக்கமாக ஒதுக்கப்பட்டார். ஒரு பொதுவான விரோதியிடமிருந்து மக்கள் எப்படி திரும்பிக் கொள்வார்களோ அதே மாதிரி அவரிடமிருந்து பொது மக்கள் திரும்பிக் கொண்டார்கள். அவருடைய பேச்சில் உள்ள கருத்துக்களுக்காக அவர்கள் அதிருப்தி கொண்டு அம்மாதிரி நடந்தார்கள் என்பதில்லை. அவருக்கு பின்னால் பல பேச்சுகளுக்கு பின்பு அவர் என்ன பேசினார் என்பது கூட மக்களுக்கு மறந்து போயிற்று. ஆனால் மக்களுக்கு தாங்கள் அன்பு கொள்ளுவதற்காக ஒரு உருவமும் தாங்கள் விரோதிப்பதற்காக ஒரு உருவமும் வேண்டியிருந்தது. தாங்கள் விரோதிப்பதற்காக ஒரு உருவம் வேண்டும் என்பதில் பீயரை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். அந்த பரபரப்படைந்த பிரபுக்களுக்கு முன்னால் வேறு பல வாய்ச்சாலங்களும் பேசினார்கள். அவர்கள் எல்லோரும் அதே தொனியிலேயே பேசினார்கள். பலர் ரொம்ப வாயச்சாலகமாகவும் புதிய விஷயங்களை எடுத்துச் சொல்லுவது போலவும் பேசினார்கள். ருஷியன் மெசஞ்சர் என்ற பத்திரிகையின் ஆசிரியரான கிளைங்கா என்பவர் அந்த கூட்டத்தில் நிற்பதை சிலர் கண்டு கொண்டதும் ஆசிரியர் ஆசிரியர் என்ற கோஷம் கிளம்பியது. நரகத்தைக் கொண்டே நரகத்தை எதிர்த்தடிக்க வேண்டும் என்று சொன்னார். மின்னல் வெளிச்சங்களையும் இடி முழக்கங்களையும் கண்டு ஒரு சிறு குழந்தை சிரித்துக் கொண்டிருந்ததை தாம் பார்த்திருப்பதாகவும், ஆனால் அம்மாதிரி அந்த குழந்தையைப் போல நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் அவர் சொன்னார். ஆமாம் ஆமாம், இடி முழக்கங்கள் என்று அந்த கூட்டத்தின் பின்னால் இருந்தவர்கள் திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டம் அங்கிருந்த பெரிய மேஜையின் முன்பாக வந்தது. அந்த மேஜையின் முன்பாக தலைமுடி சாம்பல் வர்ணமான அல்லது 70 வயதான பிரபுக்கள் யூனிபாரங்கள் அணிந்து பட்டிகள் அணிந்து அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் அநேகமாய் எல்லாரையும் அவர்களுடைய வீடுகளில் அவர்களுடைய ஒரு கோமாளிகளுடனோ அல்லது கிளப்புகளில் பாஸ்டன் சீட்டு விளையாட்டுகளிலோ பீயர் பார்த்திருக்கிறார். இடைவிடாத துணதுணப்பு சப்தங்களுடன் அந்த கூட்டம் மேஜையை நோக்கி முன்னே நகர்ந்தது. அங்கிருந்த நாற்காலிகளின் உயரமான முதுகு பக்கத்தில் அந்த கூட்டத்தால் நெருக்கப்பட்ட வாய்ச்சாலகர்கள் ஒருவருக்கு பின்னால் ஒருவரோ அல்லது இருவர் சேர்ந்தோ பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்னால் நின்றவர்கள் முன்னால் பேசியவர் எதை விட்டுவிட்டார் என்பதை கவனித்து உடனே அதை தாங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த கூட்ட நெருக்கடியில் மற்றவர்கள் புதிதாக எதையாவது ஒன்றை தேடிச் சொல்லுவதற்காக தங்களுடைய மூளைகளில் தேடி பார்த்தார்கள். வீயருக்கு அறிமுகமான அந்த கிழட்டு பிரபுக்கள் அங்கே அமர்ந்து முதலில் ஒருவரையும் பின்னால் மற்றொருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே மிகவும் உஷ்ணமாய் இருந்தது என்ற உணர்ச்சி ஒன்றுதான் அவர்களுடைய முகங்களில் அநேகமாய் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. வீயருக்கும் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. எல்லாரும் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயார்,
அவர்களுடைய அந்த அபிப்பிராயம் அவர்களுடைய குரல்களினாலும் பார்வையினாலும் வெளிப்பட்டன என்ற உணர்ச்சி பீயரையும் பற்றியது. அவர் தமது கருத்துக்களை துறந்துவிடவில்லை. சில வகைகளில் தம்மையே குற்றம் சொல்ல வேண்டுமென்று அவர் நினைத்து தாம் சொல்லிய காரணங்களுக்கு நியாயம் சொல்ல விரும்பினார். இப்போது என்ன தேவை என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் நாம் எதற்காக தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறதோ அதற்கு மிகுந்த உபயோகமாய் இருக்கும் என்றுதான் நான் சொன்னேன் என்று அவர் மற்றவர்களின் கூறல்களுக்கு மேலாக குரலை உயர்த்தி பேசினார். அவருக்கு பக்கத்தில் நின்ற ஒரு வயோதிகர் திரும்பி பார்த்தார். ஆனால் மேஜைக்கு அந்த பக்கம் ஏற்பட்ட ஆச்சரிய கூறல்களினால் அவர் கவனம் திரும்பியது. ஆமாம், மாஸ்கோ சரண்டைந்துவிடும், அதுதான் நமது பிராயச்சித்தம் என்ற ஒருவர் கூச்சலிட்டார். அவர்தான் மனித சமூகத்தின் விரோதி என்று ஒருவர் கத்தினார். என்னை பேச விடுங்கள் என்று இன்னொருவர் சொன்னார். கனவான்களே, என்னை நீங்கள் நசுக்காதீர்கள் என்று மற்றொருவர் சொன்னார். 9.23 இங்கே வந்துவிடுவார். நான் நேராக அரண்மனையில் இருந்து வருகிறேன். நாம் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்தால் விவாதிப்பதற்கு கொஞ்சம் கூட அவசியம் இருப்பதாக தோன்றவில்லை. நம்மையும் வர்த்தகர்களையும் கூட்டி வைக்க வேண்டும் என்ற சக்கரவர்த்தி விரும்பினார். கோடிக்கணக்காக அங்கே இருந்து வந்து குவியும் என்று அந்த வியாபாரிகளின் மண்டபத்தை சுட்டி காட்டினார். ஆனால் தேவையான மனிதர்களை சப்ளை செய்ய வேண்டியதே நமது வேலை. இதில் நாம் சளைக்கக்கூடாது. குறைந்தபட்சம் நாம் செய்யக்கூடியது அதுதான் என்று ராஸ்டாப்செயின் சொன்னார். அச்சமயத்தில் தம்முடைய முன் நீண்ட நாடியுடனும் கூர்மையான கண்களுடனும் ஒரு ஜெனரலின் சீருடையை அணிந்து ராஸ்டாப்செயின் அந்த அறையில் நுழைந்து அங்கிருந்த கனதனவான்கள் கூட்டத்திற்கு முன்பாக வேகமாய் நமது சக்கரவர்த்தி ஒரு வினாடியில் அந்த மேஜையை சுற்றியிருந்த பிரபுக்களுக்குள் ஆலோசனை ஆரம்பமாயிற்று. அந்த ஆலோசனை பூராவாக அமைதியோடு நடைபெற்றது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட சப்தங்களுக்கு பின்னால் அந்த வயோதிகர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனக்கும் அதே அபிப்பிராயம்தான் என்று வேறு பலர் சொன்னார்கள். இம்மாதிரி ஒரே விதமாக சொல்லிய பதில்கள் ஒரு சோர்வான பலனை ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம். மாஸ்கோவின் பிரபுக்களும் கனதனவான்களும் தங்களிடமுள்ள 1000 அடிமைகளுக்கு 10 பேர் வீதம் அவர்களுக்கு வேண்டிய தளவாடங்களோடு கொடுப்பதாக ஒரு தீர்மானத்தை எழுதும்படி சொன்னார்கள். ஸ்மாலென்ஸ்கில் இருந்த கனதனவான்களும் அதே மாதிரி செய்திருந்தார்கள். அந்த ஆலோசனை முடிந்து திருப்தியோடு அங்கிருந்த கனதனவான்கள் எழுந்திருக்கும் போது நாற்காலிகளின் கிரீச் சப்தம் கேட்டது. அதை விட்டு எழுந்து அவர்கள் மேலும் கீழும் நடக்க ஆரம்பித்தார்கள். 2 பேர்கள் வீதம் ஜோடி சேர்ந்து தனித்தனியாக நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி என்று ஒரு கூச்சல் அந்த மண்டபங்களில் நுழைந்து பிரதிபலிக்கும்படி திடீரென்று கேட்டது. அங்கிருந்தவர்கள் எல்லாரும் வாசல் பக்கம் வேகமாய் போனார்கள். மண்டத்திற்குள் சக்கரவர்த்தி ஒரு அகலமான பாதை வழியாக நுழைந்தார். பாதையின் 2 புறங்களிலும் பிரபுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் முகத்திலும் மரியாதையும் திகைப்பால் அடிபட்ட ஆச்சரியமும் தோன்றின. வீயர் வெகு தூரத்திற்கப்பால் நின்று கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி என்ன சொன்னார் என்பதை பூராவாக அவரால் கேட்க முடியவில்லை. அவரால் கேட்க முடிந்த வரையில் ஏகாதிபத்தியத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதென்றும் மாஸ்கோவின் பிரபுக்கள் மீது தாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றும் சக்கரவர்த்தி சொன்னார் என்று அறிந்து கொண்டார். அங்கே நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒருவர் சக்கரவர்த்திக்கு எடுத்துச் சொன்னார். கனவான்களே என்று சக்கரவர்த்தி ஒரு படபடத்த குரலில் பேசினார். கூட்டத்திற்குள் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் அது அடங்கியது. அதனால் சக்கரவர்த்தி ஆவேசத்தோடு மகிழ்ச்சியான குரலில் பேசியதை வீயர் தெளிவாக கேட்க முடிந்தது. ரூசிய பிரபுக்களின் பக்தியை குறித்து நான் எப்போதுமே சந்தேகப்பட்டதில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக இன்று நடைபெற்றுவிட்டது. தந்தை நாட்டின் பெயரால் உங்களுக்கு வந்தனம் செலுத்துகிறேன். கனவான்களே, நாம் காரியத்தில் செய்து காட்டுவோம். நேரம் என்பது மிகுந்த விலை மதிக்க முடியாததாய் இருக்கிறது. சக்கரவர்த்தி பேசி முடித்தார். அவரை சுற்றி கூட்டம் நெருக்க ஆரம்பித்தது. பரவசமான கோஷங்கள் எல்லா பக்கங்களில் இருந்தும் கிளம்பின. ஆமாம், மிகவும் விலை மதிக்க முடியாதது. ஒரு சக்கரவர்த்தியின் வார்த்தை என்று விம்மலோடு கோமகன் ராஸ்டோன் கூறினார். அவர் கூட்டத்திற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். எதையும் அவரால் கேட்டிருக்க முடியாது. ஆனால் தமது சொந்த வழியில் ஒவ்வொன்றையும் அவர் உணர்ந்திருந்தார். பிரபுக்களின் மண்டபத்தில் இருந்து வர்த்தகர்களின் மண்டபத்திற்கு சக்கரவர்த்தி போனார். அங்கே சுமார் 10 நிமிஷங்கள் தங்கியிருந்தார். அந்த வர்த்தகர்களின் மண்டபத்தில் இருந்து சக்கரவர்த்தி உணர்ச்சி பெருக்கினால் கண்களில் நீர் நிறைந்து வெளியே வருகிறதை பார்த்தவர்களில் வீயரும் ஒருவர்.
அவர் வர்த்தகர்கள் முன்பாக பேச ஆரம்பிக்கும் போதே அவருடைய கண்களில் இருந்து பொலபொலவென்று கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஆகவே அவர் நடுங்கிய குரலோடு தமது பேச்சை முடித்தார் என்று பின்னால் தெரிய வந்தது. சக்கரவர்த்தி 2 பேர்களோடு வெளியே வருதை பீயர் பார்த்தார். அவர்களில் ஒருவரை பீயருக்கு முன்பே தெரியும். அவர் ஒரு கொழுத்த கள்ளுக்கடைக்காரர். ஒரு தில்லா பூராவுக்கும் குத்தகைதாரர். மற்றொருவர் மேயர். மெலிந்த மஞ்சளான முகத்தையும் ஒடுக்கமான தாடியையும் அவர் கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த ஒல்லியான மனிதரின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அந்த கொழுத்த கள்ளுக்கடைக்காரர் ஒரு குழந்தை போல விம்மி விம்மி அழுது கொண்டு, எங்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், மாட்சிமை தங்கியவரே என்று திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டே இருந்தார். தாம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகத் தயாராய் இருப்பதாகவும், தம்மிடம் உள்ள ஒவ்வொன்றையும் தியாகம் செய்ய தயாராய் இருப்பதாகவும் அங்கே காட்ட வேண்டும் என்ற ஆசையே பீயரின் ஒரே உணர்ச்சியாக இருந்தது. தாம் அரசியல் சட்ட நீதிப்படி முன்பு பேசியதற்கு இப்போது வெட்கமடைந்தார். அப்படி பேசியதை அழித்து விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தேடிக் கொண்டிருந்தார். கோமகன் மாமோனாவ் என்பவர் ஒரு பட்டாளத்தை தயாரிப்பதாக கேள்விப்பட்டதும் ராஸ்டாப் சைனிடம் பெஜகான் சென்று தாம் 1000 மனிதர்களையும் அவர்களுக்காகும் செலவுக்கு வேண்டிய பணத்தையும் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். என்ன நடந்தது என்பதை கண்ணீர் விடாமல் தமது மனைவியிடம் வயோதிகர் ராஸ்டோவினால் சொல்ல முடியவில்லை. அவர் இராணுவத்தில் தாமும் சேர்ந்து கொண்டதோடு பெட்டியாவையும் சேர்ந்து கொள்ள உடனே அனுமதி கொடுத்தார். மறுநாள் மாஸ்கோவை விட்டு சக்கரவர்த்தி புறப்பட்டு போனார். அங்கு கூடியிருந்த பிரபுக்கள் எல்லோரும் தங்களுடைய சீருடையை கழற்றிவிட்டு மீண்டும் தங்கள் வீடுகளிலும் கிளப்புகளிலும் அமர்ந்தார்கள். பட்டாளத்திற்கு ஆட்களை சேர்ப்பது சம்பந்தமாக முணுமுணுத்து கொண்டே தங்களுடைய மானேஜர்களுக்கு உத்தரவிட்டார்கள். தாங்கள் அந்த கூட்டத்தில் செய்வதாக ஒப்புக்கொண்டதைப் பற்றி அவர்களே இப்பொழுது மலைத்து போனார்கள். விளக்க உரைகள். 9.1 விஸ்துலாவுக்கு அப்புறமாக தமது துருப்புகளை வாபஸ் பெற 1806 வருஷத்தில் இங்கிலாந்துடன் ஒருவரும் வியாபாரம் செய்யக்கூடாது என்று நெப்போலியன் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். ஐரோப்பிய துறைமுகங்களுக்குள் இங்கிலாந்தின் கப்பல்கள் வரக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் சொன்னார். தம்முடைய நேச நாடுகளை இந்த கொள்கைகளுக்கு ஒப்புக்கொள்ளும்படி அவர் கட்டாயப்படுத்தினார். ஆனால் இந்த காரியம் அவைகளில் பல நாடுகளுக்கு பிரதிகூலமாயிருந்தன. அந்த உத்தரவானது வர்த்தகத்திற்கு மிகுந்த பாதகம் விளைவித்ததோடு திருட்டுத்தனமாக பொருள்களை கடத்துவதற்கும் இடம் கொடுத்தது. இந்த முறையை அடிக்கடி பல நாடுகள் மீறி நடந்தன. நெப்போலியனுக்கு கூட இங்கிலீஷ் பொருள்கள் இல்லாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே சில சமயங்களில் பிரான்சுக்குள் அவற்றை அனுமதித்தார். ஆனால் ருஷ்யாவுக்கு இந்த உத்தரவு பெரிய வேதனையாக இருந்தது. ஆகவே இதை அது ஒப்புக்கொள்ளவில்லை. அது ஒப்புக்கொள்ளாததினால்தான் நெப்போலியனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி நடந்ததாக ருஷ்யா குற்றம் சாட்டப்பட்டது. இதோடு மற்ற காரணங்களும் சேர்ந்து கொண்டதால்தான் 1812 வருஷத்தில் ருஷ்யா மீது அவர் படையெடுத்தார். நெப்போலியனின் இந்த உத்தரவுக்கு பதிலாக இங்கிலீஷ் உத்தரவுகள் நடுநிலை நாடுகளுக்கு மிகுந்த அசுகரியங்களை கொடுத்தன. அவற்றோடு நெப்போலியன் செய்த சூழ்ச்சிகளும் சேர்ந்துதான் 1812-14 வருஷத்திய இங்கிலாந்து அமெரிக்கா யுத்தத்திற்கு காரணங்களாய் அமைந்தன. நெப்போலியன் மறுப்பு அம்மாதிரி செய்ய வேண்டுமென்று அலெக்சாண்டர் யுத்தத்தை தவிர்ப்பதற்காக கடைசி முறையாக கையாண்டு பார்த்தார். நெப்போலியன் மறுத்துவிட்டபடியால் 1812 வருஷத்திய போர் ஆரம்பமாயிற்று. திரிஸ்தெனில் அவருக்கு கிடைத்த மரியாதைகள் அவருடைய தலையை கிறங்கும்படி செய்தன. 1812 வருஷம் மே மாதத்தில் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக திரிஸ்தேனில் தமது புதிய நேச நாட்டு மன்னர்களோடு ஒரு மாதம் தங்கினார். அவரோடு ஆஸ்திரிய சக்கரவர்த்தியும் பிரிஷிய மன்னரும் சாக்சனியின் மன்னரும் இருந்தார்கள். அவர்கள் வரிசை வரிசையாக கொடுத்த விருந்துகளையும் மற்ற வைபவங்களையும் புகழ்ச்சிகளையும் மரியாதைகளையும் பெற்று வந்தார். 9.2 உலான்கள் ஆற்றில் நீந்தி போகும் சம்பவத்தை வருணித்த போது நெப்போலியன் போலந்து சீருடையை அணிந்து கொண்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலந்துடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள உறவை இது தெளிவாக காட்டுகிறது. அந்த யுத்தத்தின் மூலமாக தங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று போலந்துக்காரர்கள் நம்பினார்கள். சின்ன விஷயங்களில் தமது தயவை காட்டி அவர்களுடைய நம்பிக்கைக்கு நெப்போலியன் ஆதரவு காட்டி வந்தார். இந்த சீருடையை பற்றிய விவரம் தானேலென்ஸ்கி எழுதிய சரித்திரத்தில் காணப்படுகிறது. உலான்கள் ஆற்றைக் கடந்த சம்பவம் தியர்ஸ் எழுதிய சரித்திரத்தில் காணப்படுகிறது. 9.3 வாரக்லேடு டால்லி
1761 முதல் 1818 வரை லாட்வியா என்ற இடத்தில் பிறந்தவர். அவர் ஒரு ஸ்காட்லாந்து குடும்பத்தின் வழித்தோன்றல். அந்த குடும்பம் 17வது நூற்றாண்டில் ரஷ்யாவில் குடியேறியது. அவர் 1810-13 யுத்த மந்திரியாக இருந்தார். ஆனால் 1812 இராணுவத்தின் சேனாதிபத்தியத்தில் இருந்தார். ஸ்மாலென்ஸ்க் நகரை கைவிட்ட பின்பு குட்டஜோவை சேனாதிபதியாக நியமித்த பின்பு அதிலிருந்து விலகிக் கொண்டார். பாராடினோ போரில் அவர் 3 இராணுவங்களும் தங்களுடைய சொந்த சேனாதிபதிகளை கொண்டிருந்தன. 3 இராணுவங்களாவன: 1 பாரக்லேடிடாலி என்பவரின் தலைமையில் மேற்கு இராணுவம், 2 பாக்ரேஷன் தலைமையில் தெற்கு கோடியில் இருந்த இராணுவம், 3 ஆஸ்திரியாவின் எல்லைக்கு பக்கத்தில் தார்மாசான் என்பவர் அமைத்து வந்த ரிசர்வ் இராணுவம். ஒரு 4வது இராணுவம் சிச்சாகோன் என்பவரின் தலைமையில் இன்னமும் துருக்கி எல்லையில் இருந்து கொண்டிருந்தது. அங்கே யுத்தம் அப்பொழுதுதான் முடிந்தது. ஆனால் ரஷ்யாவில் இருந்து நெப்போலியன் பின்வாங்கிய பின்புதான் இந்த இராணுவம் உபயோகத்திற்கு கிடைக்கக்கூடியதாய் இருந்தது. பிரசன்னமாய் இருந்தார். 1813 அவர் மீண்டும் சேனாதிபதியாக வந்தார். 1814 அவர் பீல்டு மார்ஷலாக நியமிக்கப்பட்டார். இளவரசர் ட்விடோட் ஐ பாக்ரேஜன் 1765 முதல் 1812 வரை என்பவர் வெற்றிகரமாக விளங்கிய ருஷ்ய ஜெனரல்களில் ஒருவர். ஆஸ்டர்லிட்ஜிலும் ஷாரன் கிராபர்னிலும் அவர் மிகுந்த சிலாக்கியமாக நடந்து கொண்டார். இன்னும் பல போர்களிலும் அப்படியே நடந்து கொண்டார். பாராடினோவில் ஏற்பட்ட காயங்களினால் அவர் மாண்டார். ஷிர்கோவ் அட்மிரல் ஏடோட் எஸ். ஷிர்கோவ் 1754 முதல் 1841 வரை என்பவர் உள்நாட்டு மந்திரியாக ஸ்பிரான்ஸ்கியை வேலையில் இருந்து தள்ளிய பின்பு நியமிக்கப்பட்டார். பீல்டு மார்ஷல் இளவரசர் சாலுடிகோவ் என் ரோட்டை சாலுடிகோவ் 1736 முதல் 1816 வரை என்பவர் அலெக்சாண்டரின் உபாத்தியாயராக இருந்தார். 1812 வருஷத்தில் அவர் ஒரு பீல்டு மார்ஷலாகவும் மந்திரி சபையின் தலைவராகவும் இருந்து வந்தார். கோமகன் லாவ்ரிஸ்டன் இடோட் ஜேடோட் ட்விடோட் லா 1768 முதல் 1828 வரை என்பவர் லாரிஸ்டனைச் சேர்ந்த ஜான் லா என்பவரின் பேரன். ஜான் லா என்பவர் IRRH திட்டத்தினால் புகழ் பெற்றவர். லா என்பவர் நெப்போலியனுடைய பீரங்கி படை பள்ளியில் ஒரு மாணவராய் இருந்தார். 1809 வருஷத்தில் வாக்ராம் என்ற இடத்தில் நடந்த போரில் அவர் பிரசித்தி பெற்றார். பீட்டர்ஸ்பர்க்கில் நெப்போலியனுடைய ஸ்தானாதிபதியாக 1811 முதல் 1812 வரை இருந்தார். ருஷ்ய படையெடுப்பில் வெகு தூரம் அவர் நெப்போலியனுடன் தொடர்ந்து வந்தார். ஆனால் 1815 வருஷத்தில் எல்பா தீவிலிருந்து நெப்போலியன் திரும்பிய பின்பு நெப்போலியனுடன் அவர் சேரவில்லை. அதன் பின்னால் 18வது லூயி மன்னரால் அவர் பிரான்சின் மார்ஷலாகவும் ஒரு கோமகனாகவும் உயர்த்தப்பட்டார். கோமகன் தி பாசானா எச். வி மாரக் 1763 முதல் 1839 வரை என்பவர் நெப்போலியனுடைய வெளிநாட்டு மந்திரியாக 1811-12 இருந்தார். 9.5 அவருடைய ரோஸ்டன் மாமலுக் துருக்கிய குதிரை படையைச் சேர்ந்தவர்கள். அந்த படையை 1798 வருஷத்தில் நடந்த பைராமி போரில் நெப்போலியன் பூரணமாக தோற்கடித்தார். எகிப்தில் இருந்து ஜார்ஜியன் இனத்தைச் சேர்ந்த ரோஸ்டனை தமது மெய்க்காப்பாளராக நெப்போலியன் அழைத்து வந்தார். அந்த காலத்தில் இருந்து ரோஸ்டன் தனது எஜமானரை விட்டு பிரியவில்லை. நெப்போலியன் மரணத்திற்கு பின்னால் அவன் வெகுகாலம் ஜீவித்திருக்கவில்லை. 9.6 பலாஷேவிடம் நெப்போலியன் பேசி பேச்சுக்கள் பியர்ஸ் தானேலென்ஸ்கி ஆகியவர்கள் எழுதிய சரித்திரங்களில் இருந்து எடுக்கப்பட்டன. பாரன் எச். எஃப். கே. வான்ஸ்டைன் 1757 முதல் 1831 வரை என்பவர் ஒரு ஜெர்மன் ராஜதந்திரி. 1780 வருஷத்தில் பிரிட்டிய சேவையில் அவர் சேர்ந்தார். 1807 வருஷத்திய ஹார்டன் பார்க்கிற்கு பின்னால் அவர் ஒரு மந்திரியாக நியமனம் பெற்றார். ஹார்டன்பர்க்குடன் நெப்போலியன் எவ்விதமான நடவடிக்கை களம் வைத்துக் கொள்ள முடியாதென்று மறுத்துவிட்டார். ஸ்பெயினுக்கு ஏராளமாக அதிகாரங்களை கொடுத்திருந்தார்கள். அவர்தான் அடிமை முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர். அந்த காரியத்தை பின்னால் 1811 ஹார்டன்பர்க் நிறைவேற்றி வைத்தார். இராணுவத்தை ஸ்பெயின் சீர்திருத்தி அமைத்தார். நெப்போலியன் அவரை சேவையில் இருந்து விலக்கி ஜெர்மனியை விட்டு விரட்ட வேண்டும் என்று கேட்டார். உடனே பொஹிமியாவுக்கு அவர் ஓடினார்.
1812ஆம் வருஷம் மே மாதத்தில் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு வரும்படி அலெக்சாண்டர் அவரை அழைத்தார். பின்னால் நெப்போலியனுக்கு விரோதமாக ஸ்பெயின் பல கூட்டுறவுகளை ஏற்படுத்தினார். நெப்போலியனுடைய வீழ்ச்சிக்கு ஸ்பெயின் செய்த வேலைகள் முக்கியமான காரணங்களாகும். கோமகன் எம். ஆர்ம்பெல்ட்டை 1757 முதல் 1814 வரை என்பவர் மிகுந்த திறமையானவர் என்று பெயர் பெற்றவர். ஸ்வீடன் தேசத்து மன்னரான 3வது கஸ்டாவஸிடம் விசுவாசம் உள்ளவர். அவருடைய குமாரரான 4வது கஸ்டாவஸிடமும் விசுவாசத்தோடு இருந்து வந்தார். அவர் தமது அதிகாரத்தை இழந்ததும் ஆர்ம்பெல்ட்டை ஸ்வீடனில் இருந்து வெளியேற்றினார்கள். அவர் ருஷ்யாவில் வந்து தஞ்சம் அடைந்தார். அலெக்சாண்டரிடம் அவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றார். பின்லாந்தில் ராஜரீய விவகாரங்களை மேல்பார்க்கும் வேலையை அலெக்சாண்டர் அவரிடம் ஒப்புவித்தார். அச்சமயம்தான் பின்லாந்துக்காரர்களுக்கு அவர்களுடைய புராதனமான இராஜாங்க அமைப்பு சட்டம் நிலைத்திருக்கும்படி அவர் செய்தார். கோமகன் ரோட் இவான் பெனிக்ஸின் 1745 முதல் 1826 வரை என்பவர் 1773ஆம் வருஷத்தில் ஹானோவரின் சேவையிலிருந்து விலகி ருஷ்ய சேவகத்துக்கு போனார். சக்கரவர்த்தி பாலை படுகொலை செய்த சதியாலோசனையில் அவர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். 1806ஆம் வருஷத்தில் புலுடஸ் என்ற இடத்தில் பிரெஞ்சுக்காரரை தோற்கடித்து விட்டதாக சொல்லிக் கொண்டார். குருஷேஷ் ஐலான் என்ற போரில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்வதற்கு இல்லாமல் இருந்தது. அச்சமயத்தில் அவர்தான் சேனாதிபதியாக இருந்தார். ஆனால் பிரிட் லான் என்ற இடத்தில் 1807ஆம் வருஷத்தில் மிகுந்த சேதங்களோடு தோற்கடிக்கப்பட்டார். அந்த தோல்வியினால்தான் தில்சிக் என்ற இடத்தில் நேச உடன்படிக்கை ஏற்பட்டது. வாராடினோவில் அவர் போர் புரிந்தார். தாராமிடினோ என்ற இடத்தில் முராட்டை தோற்கடித்தார். ஆனால் குட்டுசோவிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தபடியால் அவர் சேவையில் இருந்து விலக வேண்டியதாயிற்று. குட்டுசோவின் மரணத்திற்கு பின்னால் மீண்டும் அவர் சேனாதிபத்தியம் பெற்றார். அச்சமயம் அவர் இராணுவத்தை நடத்திச் சென்று லீப்ஜிக் 1813 என்ற இடத்தில் வெற்றி பெற்றார். அந்த சேவைக்காக ஒரு கோமகனாக்கப்பட்டார். வின்ஜிங்கரோட் 1770 முதல் 1818 வரை என்பவர் ஒரு ஆஸ்திரியர். அவர் தமது உத்தியோக காலத்தில் பல தடவைகள் ஆஸ்திரிய சேவையில் இருந்து ருஷ்ய சேவைக்கு வருவதும் மீண்டும் போவதுமாக இருந்தார். 1812ஆம் வருஷத்தில் எல்லைப்புறத்தில் இருந்து பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போகும் ரஸ்தாவை காப்பாற்றும் வேலையை அலெக்சாண்டர் அவருக்கு கொடுத்தார். பிரெஞ்சுக்காரர்களால் அவர் பிடிக்கப்பட்டார். ஆனால் பின்னால் அவரை மீட்டுக் கொண்டு வந்தார்கள். 1813ஆம் வருஷத்தில் லீப்ஜிக்கில் நேச நாட்டு குதிரை படைகளில் சேனாதிபதியாக அவர் இருந்தார். 1814ஆம் வருஷத்தில் நெப்போலியனுக்கு விரோதமாக ஏற்பட்ட படையெடுப்பிலும் அவர் சேவை செய்தார். போயல் வாரன் கார்ல் லூட்விக் தக்ஸ் போயல் 1751 முதல் 1826 வரை என்பவர் ஒரு பிரஷ்ய ஜெனரல். 1806ஆம் வருஷத்தில் ஜெனாவில் நடந்த போருக்கு பின்னால் அவர் ருஷ்ய சேவையில் வந்து சேர்ந்தார். 1812ஆம் வருஷத்தில் நடந்த படையெடுப்பில் அவர்தான் முதலாவது ருஷ்ய போர் திட்டத்தை தயாரித்தார். ருஷ்ய படைகள் தனித்தனியாக பிரிந்திருந்தன. வாக்ரேஷனின் இராணுவமும் பாரக்லேயின் இராணுவமும் மிகுந்த கஷ்டங்களுக்கு பின்னால் ஸ்மாலென்ஸ் நகருக்கு வந்த பின்புதான் ஒன்று சேர முடிந்தன. பெர்னாடாட் ஜே பெர்னாடாம் 1764 முதல் 1844 வரை என்பவர் பாவ் என்ற இடத்தில் ஒரு வக்கீலின் புத்திரராக பிறந்தார். பிரெஞ்சு இராணுவ சேவையில் ஒரு சிப்பாயாக முதலில் சேர்ந்து கடைசியாக ஒரு மார்ஷலாக உயர்த்தப்பட்டார். 1810ஆம் வருஷத்தில் ஸ்வீடன் தேசத்து மன்னருக்கு பட்டத்து இளவரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்வீடன் தேசத்தை அவர்தான் வழிகாட்டி நடத்திச் சென்றார். ஸ்வீடிஷ் பாமேரேனியா என்ற இடத்தை நெப்போலியன் கைப்பற்றிய பின்பு நெப்போலியனுக்கு விரோதமாக அவர் போர் புரிந்தார். 1818ஆம் வருஷத்தில் ஸ்வீடன் தேசத்தின் மன்னராக வந்தார். 14வது சார்லஸ் என்ற பெயரோடு ஒரு ராஜ பரம்பரையை அவர் ஸ்தாபித்தார். 9.7 பெசியர்ஸ் என்பவர் 1768 முதல் 1813 வரை பிரான்சில் ஒரு மார்ஷலாக இருந்தார். 1796ஆம் வருஷத்தில் நெப்போலியன் இத்தாலி மீது படையெடுத்த காலத்திலிருந்து நெப்போலியனிடம் அவர் சேவை செய்து வந்தார். 1799ஆம் வருஷத்தில் இஸ்திரியா கோமகனாக அவர் செய்யப்பட்டார். ஆஸ்டர்லிட்ஸில் ருஷ்ய பாதுகாப்பு குதிரை படையை முறியடித்தது இவர்தான்.
வெனின் சுலார் யுத்தத்திலும் அவர் முக்கியமான பங்கு கொண்டிருந்தார். பாராடினோவில் 1812ஆம் வருஷத்தில் காப்பாளர் குதிரை படைக்கு கமாண்டராக இருந்தார். மாஸ்கோவில் இருந்து நெப்போலியன் படைகள் திரும்பிய போதும் அதில் அவர் இருந்தார். 1813 வருஷத்தில் நெப்போலியனுடைய குதிரை படை முழுவதற்கும் அவர் கமாண்டராக நியமிக்கப்பட்டார். அவர் அந்த படையெடுப்பு ஆரம்பமான 3 தினங்களுக்கெல்லாம் கொல்லப்பட்டார். இப்பிருத்தியர் 1753 முதல் 1815 வரை என்பவர் நாச்சாட்டல், வாக்ராம் என்ற இடங்களின் இளவரசர். அவர் பிரான்ஸ் தேசத்தில் மார்ஷலாக இருந்தார். நெப்போலியனுடைய இராணுவ தலைமை பீடத்தில் பிரதான அதிகாரியாக பல வருஷங்கள் சேவை செய்து வந்தார். பிரெஞ்சு எல்லை நோக்கி ஒரு ருஷ்ய படை முன்னேறி வருவதை பார்க்க சகிக்காமல் 1815ஆம் வருஷத்தில் ஒரு கட்டிடத்தில் உள்ள ஜன்னல் வழியாக கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். 1811ஆம் வருஷத்தில் பான்ஸ் தி ஆனாரா என்ற இடத்திலும் பெரஸ்போர்ட் என்ற இடத்திலும் வெல்லிங்டன் பல வெற்றிகளை பெற்றார். எச்சிவெனா என்ற இடத்தில் பிரெஞ்சுக்காரர்களை சப்பானியர்கள் தோற்கடித்தார்கள். 1812ஆம் வருஷத்தில் சியூடா ராட்ரிகோ என்ற இடமும் பாடாஜால் என்ற இடமும் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. 1709ஆம் வருஷத்தில், அதாவது 100 வருஷங்களுக்கு முன்னால், ஸ்வீடன் தேசத்து மன்னரான 12வது சார்லஸ் ருஷ்யா மீது படையெடுத்தார். பால்டாவா என்ற இடத்தில் மகா பெரிய பீட்டர் என்ற மன்னர் அவரை படுதோல்வி அடையும்படி செய்தார். சார்லஸும் அவருடன் வந்த கோசாக் ஜெனரலான மாஜப்பாவும் மிகுந்த சிரமத்தோடு உயிர் தப்பி துருக்கிக்கு ஓடினார்கள். 9.9 ருஷ்யாவில் பட்டத்து இளவரசருக்கு ஜேஜாரேவிச் என்று தான் சொல்லப்படுவது வழக்கம். 9 அதன் சுருக்கமான ஜாரேவிச் என்பது சக்கரவர்த்தியின் மற்ற குமாரர்களுக்கு சொல்லப்படும் பட்டமாகும். ஆனால் பட்டத்து இளவரசரை ஜாரேவிச் என்று சொல்வது மிகுந்த பழக்கமாய் விட்டது. கோமகன் பாலோசி 1809ஆம் வருஷத்தில் பிரெஞ்சு சேவையில் இருந்து ருஷ்ய சேவையில் வந்து சேர்ந்தார். 1812ஆம் வருஷத்தில் கொஞ்ச காலத்திற்கு முதலாவது ருஷ்ய இராணுவத்தின் தலைமை பீடத்தில் பிரதான அதிகாரியாக சேவை செய்து வந்தார். ஆனால் பாரக்லே தி டாலி என்பவருடன் அவருக்கு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டபடியால் அவர் லிவோனியா, கூர்லாண்ட் என்ற பிரதேசத்திற்கு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டு மாற்றப்பட்டார். வாரன் லுட்விக் ஜூலியஸ் வால்ஜாகன் 1774 முதல் 1845 வரை என்பவர் ஒரு பிரஷ்ய ஜெனரல். 1807ஆம் வருஷத்தில் இருந்து 1815ஆம் வருஷம் வரையில் ருஷ்ய இராணுவ தலைமை பீடத்தில் அவர் சேவை பார்த்தார். 1812ஆம் வருஷத்தில் பாரக்லே தி டாலியுடனும் பின்னால் குட்டஜோவுடனும் வேலை பார்த்தான். அவருடைய நாட்க குறிப்புகள் 1851ஆம் வருஷத்தில் பிரசுரிக்கப்பட்டன. போரும் அமைதியும் என்ற டால்ஸ்டாய் எழுதிய இந்த புத்தகத்திற்கு வேண்டிய சரித்திர விஷயங்களுக்கு பல புத்தகங்களோடு அந்த புத்தகமும் உதவியாய் இருந்தது. அவர் இராணுவ கவுன்சிலில் பூயல் என்பவரின் கருத்துக்களை எடுத்துச் சொன்னார். பின்னால் ஆராய்ச்சிவுக்கு பாக்ரேஷன் எழுதிய கடிதத்தில் அவரை பற்றி துரோகி என்று குறிப்பிட்டிருக்கிறார். 1809ஆம் வருஷத்தில் பின்னிஷ் போரில் பாரக்லே தி டாலி என்பவர் இராணுவத்திற்கு சேனாதிபதியாய் இருந்து வந்தார். பாத்னியா வளைகுடா வழியாக பனிக்கட்டியின் மீது துணிகரமாக 2 நாட்கள் துருப்புகளை நடத்திச் சென்றார். உமியா என்ற இடத்தை அவர் பிடித்தது எல்லாருக்கும் ஆச்சரியமாய் இருந்தது. அதன் மூலம் ஸ்வீடன் தேசத்தோடு சமாதான உடன்படிக்கை ஏற்படும்படி அவர் செய்தார். 9.10 கேடோட் 1778 முதல் 1842 வரை என்பவர் ஒரு ருஷ்ய ஜெனரல். ஆனால் அவர் ஜெர்மனியர் பரம்பரையைச் சேர்ந்தவர். பின்னால் அவரை ஒரு கோமகனாக 10 ஆக்கினார்கள். 1812ஆம் வருஷத்து போரில் பிரதான இராணுவத்திற்கு அவர் சப்ளை ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். அந்த போரில் நெப்போலியன் மாஸ்கோவில் இருந்து வாபஸ் வாங்க ஆரம்பித்த பின்பு அவர் பிரதான பங்கு கொண்டிருந்தார். 9.22 சமுதாய ஒப்பந்தம் என்ற புத்தகத்தை பற்றி டால்ஸ்டாய் குறிப்பிடும் பொழுது, தாராள 22 போக்குள்ள ருஷ்யர்களின் மனதில் பிரான்சுக்கு ஏற்பட்டிருந்த செல்வாக்கை காட்டுகிறார். 1825ஆம் வருஷம் நடந்த டிசம்பர் சதியாலோசனைக்கு வழிவகுத்தது. அதற்கு பின்னால் ஏற்பட்ட பல காரியங்களுக்கும் அது காரணமாயிருந்தது. என் கிளைங்கா 1776 முதல் 1864 வரை என்பவர் உணர்ச்சியும் தேசபக்தியும் கொண்ட ஒரு எழுத்தாளர். 1808ஆம் வருஷத்தில்
ருஷ்யன் மெசஞ்சர் என்ற பத்திரிகையை அவர் ஆரம்பித்தார். அச்சமயம் ருஷ்யாவில் பரவியிருந்த பிரெஞ்சு செல்வாக்கை குறைக்க வேண்டுமென்பதற்காக அந்த பத்திரிகையை அவர் நடத்தி வந்தார். 1812ஆம் வருஷத்தில் மாஸ்கோவில் அவர் தங்கி தீவிரமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். ருஷ்யாவுடன் நெப்போலியன் ஏன் யுத்தத்தை ஆரம்பித்தார்? ஏனெனில் அவரால் திரஸ்கனுக்கு போகாமல் இருக்க முடியவில்லை. அவருக்கு கிடைத்த மரியாதை உபசாரங்களைக் கண்டு அவருடைய தலை திரும்பாமல் இருக்க முடியவில்லை. ஜூன் மாதத்திய ஒரு காலை நேரத்தில் உற்சாகத்தில் ஈடுபட்டு 10.1 ஒரு போலந்து சீருடையை அவரால் அணியாமல் இருக்க முடியவில்லை. முதலில் குராகின் முன்பும் பின்னால் பலாஷேன் முன்பும் பொங்கி வந்த கோபத்தை அவரால் அடக்க முடியவில்லை. தம்மை சொந்தமாக அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்தபடியால் சமரச பேச்சுகளை அலெக்சாண்டர் மறுத்துவிட்டார். தமது கடமையை நிறைவேற்றவும் ஒரு பெரிய கமாண்டர் என்ற புகழை சம்பாதிக்கவும் விரும்பி தம்மால் முடிந்தவரையில் சிறந்த வழியில் இராணுவத்தை நடத்த பாரக்லே தி தாலி என்பவர் முயற்சி செய்தார். ஒரு சமதளமான வயலுக்கு குறுக்கே பாய்ச்சலில் போக வேண்டும் என்ற ஆசையை அவரால் அடக்க முடியாததால் பிரெஞ்சுக்காரர்களை ராஸ்டோன் தாக்கினார். இதே மாதிரியாக யுத்தத்தில் கலந்து கொண்ட கணக்கற்ற நபர்கள் தங்களுடைய சொந்த குண விசேஷங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நோக்கங்களுக்கும் ஒப்ப நடந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் பயத்தினாலோ அல்லது வீண் பெருமையினாலோ தூண்டப்பட்டார்கள். மகிழ்ச்சி கொண்டோ அல்லது கோபம் கொண்டோ தங்களுடைய சொந்த விருப்பப்படியே தாங்கள் நடந்து கொள்ளுவதாகவும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்திருப்பதாகவும் மனோராஜ்யம் செய்து காரணம் காட்டினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் தங்களை அறியாமலேயே சரித்திரத்தின் ஆயுதங்களாய் விளங்கி ஒரு வேலையை செய்து வந்தார்கள். அந்த விஷயம் அவர்களுக்கு அப்பொழுது மூடுமந்திரமாய் இருந்தது. ஆனால் நமக்கு அது புரியக்கூடியதாய் இருக்கிறது. பிரதானமான மனிதர்களின் தடுக்க முடியாத விதியாக இது இருக்கிறது. சமூகத்தில் எவ்வளவு உயர்வான பதவியில் அவர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு சுதந்திரம் குறைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். 1812ஆம் வருஷத்திய நடிகர்கள் வெகு காலத்திற்கு முன்பே மேடையை விட்டு போய்விட்டார்கள். அவர்களுடைய சொந்த ஆசைகள் எல்லாம் எவ்வித அடையாளமும் இல்லாமல் மறைந்து போயின. அக்காலத்திய விஷயம் எதுவும் இப்பொழுது இல்லை. ஆனால் அதனுடைய சரித்திர பலன்கள் மட்டும் நிலைத்திருக்கின்றன. அந்த மனிதர்களை எல்லாம் அந்த பரம்பொருள் கட்டாயப்படுத்தி தங்களுடைய சொந்த நோக்கங்களுக்காக முயற்சி செய்யும்படி செய்தது. அதன் மூலம் அவர்களில் ஒருவர் கூட எதிர்பார்த்திராத, நெப்போலியனும் அலெக்சாண்டரும் கூட எதிர்பார்த்திராத, யுத்தத்தில் கலந்து சண்டை போட்டவர்கள் கூட எதிர்பார்த்திராத அந்த மகா பெரிய காரியத்தை சாதிப்பதற்காக தூண்டியது. 1812ஆம் வருஷத்தில் பிரெஞ்சு இராணுவம் நாசமாய் போனதன் காரணம் இப்பொழுது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஒரு பக்கத்தில் குளிர்கால போராட்டத்திற்கு வேண்டிய தயாரிப்புகள் இல்லாமல் ருஷ்யாவின் இருதய பாகத்திற்கு அந்த துருப்புகள் முன்னேறியது. மற்றொரு பக்கத்தில் ருஷ்ய பட்டாளங்கள் எரிந்ததனால் எதிரியின் மீதுள்ள துவேஷம் ருஷ்ய மக்களிடம் பொங்கியது. அந்த வேகம் யுத்தத்தின் யோக்கியதையை நிர்ணயித்தது. இவைதான் அந்த நாசத்திற்கு காரணங்கள் என்பதை ஒருவரும் மறுக்க முடியாது. 800,000 பேர் கொண்ட ஒரு இராணுவத்தை, உலகத்திலேயே சிறந்த இராணுவத்தை, சிறந்த ஜெனரலால் நடத்தப்பட்ட இராணுவத்தை அதனுடைய எண்ணிக்கையில் பாதிகூட இல்லாத ஒரு பயிற்சியற்ற இராணுவத்தோடு, அனுபவம் இல்லாத கமாண்டர்களால் நடத்தப்பட்ட ருஷ்ய இராணுவத்தோடு சண்டை போடும்படி செய்வதன் மூலம்தான் அந்த பிரெஞ்சு இராணுவத்தை அழிப்பதற்குண்டான ஒரே வழி என்பதை அச்சமயம் ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அது தெளிவாய் தெரிகிறது. இதை ஒருவர் பார்ப்பது மட்டுமல்ல, ருஷ்யாவின் பக்கத்தில் ருஷ்யாவை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரே வழிக்கு இடையூறு செய்வதற்காக ஒவ்வொரு முயற்சியும் செய்யப்பட்டது. ஆனால் பிரெஞ்சு பக்கத்தில் நெப்போலியனின் அனுபவங்களும் அவருடைய இராணுவ மேதையும் இருந்தும் கூட வசந்த கால முடிவில் மாஸ்கோவிற்கு முன்னேறுவதற்காக ஒவ்வொரு முயற்சியும் செய்யப்பட்டது. அதாவது நிச்சயமாய் நாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த காரியம் செய்யப்பட்டது. 1812ஆம் வருஷத்திய சரித்திர புத்தகங்களை பார்த்தால் பிரெஞ்சு ஆசிரியர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு மிகவும் பிரியம் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிகிறது. அதாவது தம்முடைய படையெடுப்பின் நீளத்தை நீட்டிக்கொண்டு போவதில் அபாயம் இருக்கிறதென்று நெப்போலியன் உணர்ந்தார் என்றும், அவர் எதிரிகளோடு யுத்தம் செய்ய விரும்பினார் என்றும், ஸ்மாலென்ஸ் நகரோடு அவர்கள் நின்றுவிட வேண்டுமென்று அவருடைய மார்ஷல்கள் ஆலோசனைகள் கூறினார்கள் என்றும், இம்மாதிரி வேறு பல விஷயங்களையும் அந்த பிரெஞ்சு ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இதிலிருந்து அந்த படையெடுப்பில் உள்ள அபாயத்தை அப்பொழுதே அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. ருஷ்ய ஆசிரியர்கள் இதைவிட அதிகமான ஆசையோடு
நமக்கு ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். யுத்தம் ஆரம்பமானதில் இருந்தே சித்தியன் யுத்த திட்டமொன்றை கையாண்டு ருஷ்யாவின் உள்நாட்டிற்குள் நெப்போலியனை ஆசை காட்டி இழுத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த திட்டத்திற்கு பூயல் காரணமென்று சிலரும், ஒரு பிரெஞ்சுக்காரர் காரணம் என்று வேறு சிலரும், தால் என்பவர் காரணம் என்று இன்னும் சிலரும், அலெக்சாண்டர் தான் காரணம் என்று மற்றும் சிலரும் சொல்கிறார்கள். இவற்றிற்கு ஆதாரமாக குறிப்புகளையும் திட்டங்களையும் கடிதங்களையும் அவர்கள் காட்டி, இந்த நடவடிக்கையை பற்றி அவற்றில் பிரஸ்தாபிக்கப்பட்டு இருப்பவைகளை அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். என்ன நடந்தது என்பதை பற்றி கூறும் இந்த பிரஸ்தாபங்கள் எல்லாம், அவை ருஷ்யரின் பக்கமாக இருந்தாலும் சரி, பிரெஞ்சுக்காரரின் பக்கமாய் இருந்தாலும் சரி, அந்த சம்பவத்திற்கு பொருத்தமானதாய் இருக்கிறபடியால்தான் அவைகளை எடுத்துக் கூறுகிறார்கள். அந்த சம்பவம் நடந்திராவிட்டால் இந்த பிரஸ்தாபங்கள் எல்லாம் மறந்துவிடப்பட்டிருக்கும். அப்பொழுது இருந்த போக்கிற்கு விரோதமாக சொல்லப்பட்ட கோடிக்கணக்கான பிரஸ்தாபங்கள் பொய்த்து போனபடியால் நாம் எப்படி மறந்துவிட்டோமோ அதேபோல அதுவும் மறக்கப்பட்டிருக்கும். இந்த சம்பவத்தை பற்றியும் எப்பொழுதுமே பலவிதமான யூகங்கள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த சம்பவம் எந்த விதமாக முடிந்தாலும் மக்கள் மட்டும் எப்பொழுதுமே அப்படி நடக்கும் என்று நான் அப்பொழுதே சொன்னேனே என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கணக்கற்ற யூகங்களில் எத்தனையோ அவர்கள் யூகித்தபடி நடக்கவில்லை என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். தமது படையெடுப்பை நீட்டிக்கொண்டு போவதால் அபாயம் ஏற்படும் என்பதை நெப்போலியன் அறிந்திருந்தார் என்று சொல்லுகிற யூகமும், ருஷ்யாவின் உள்நாட்டிற்கு எதிரியை மயக்கி அழைத்ததாக ருஷ்யர்கள் பக்கம் சொல்லுகிற யூகமும் அதே வகையைச் சேர்ந்தவைதான். அம்மாதிரி யூகங்களை நெப்போலியனுக்கோ அவருடைய மார்ஷல்களுக்கோ அல்லது ருஷ்ய கமாண்டர்களுக்கோ சரித்திரக்காரர்களால் சுலபமாய் பிணைத்துவிட முடியாது. அந்த யுத்த காலம் முழுவதிலும் ருஷ்யாவின் உள்நாட்டிற்குள் பிரெஞ்சுக்காரர்களை இழுக்க வேண்டும் என்ற ஆசை ருஷ்யர்கள் பக்கம் இருந்ததே இல்லை. அது மட்டுமல்ல, ருஷ்யவிற்குள் எதிரி முதலில் நுழைந்ததில் இருந்து அவனை நிறுத்துவதற்கு ஒவ்வொரு காரியமும் செய்யப்பட்டது. தம்முடைய படையெடுப்பை நீட்டிக்கொண்டு போவதற்கு நெப்போலியன் பயந்தார் என்பதும் இல்லை. முன்னால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் ஒரு வெற்றி என்று கண்டு அவர் வரவேற்றார். முந்தைய யுத்தங்களில் ஆவலோடு சண்டையை எதிர்நோக்கிக் கொண்டிருந்ததைப் போல இச்சமயம் அவர் விரும்பவில்லை. அவர் சோம்பேறித்தனமாய் இருந்தார். யுத்த ஆரம்பத்தில் நமது இராணுவங்கள் பிரிந்திருந்தன. அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது ஒன்றுதான் நமது ஒரே நோக்கமாக இருந்து வந்தது. நாம் பின்வாங்க வேண்டும் என்பது நினைப்பாய் இருந்தால், எதிரியை மயக்கி உள்நாட்டிற்குள்ளே அழைக்க வேண்டும் என்பது நினைப்பாய் இருந்தால், இராணுவங்களை ஒன்று சேர்ப்பதனால் எவ்வித பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை. இராணுவத்திற்கு உற்சாகம் ஊட்டி ருஷ்ய பூமியில் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதற்காகவே இராணுவத்தோடு சக்கரவர்த்தி இருந்து வந்தார். பின் வாங்குவதற்காக அல்ல, பூயலின் திட்டப்படி பிரம்மாண்டமான அளவில் திரிசா முகாம் அமைக்கப்பட்டது. அதிலிருந்து மேலும் பின்வாங்குவதற்கு அப்பொழுது நினைப்பே கிடையாது. சேனாதிபதிகள் ஒவ்வொரு தடவையும் பின்வாங்கும் போதெல்லாம் சக்கரவர்த்தி கண்டித்து வந்தார். ஸ்மாலென்ஸ்க் நகர் வரையில் எதிரியை விட்டுவிடுவது என்ற எண்ணத்தை கூட அவரால் தாங்க முடியவில்லை. ஆகவே மாஸ்கோவை எரிப்பது என்ற எண்ணத்தையும் அவரால் தாங்க முடியவில்லை. நமது பிரிந்த இராணுவங்கள் ஒன்று சேர்ந்த பின்பும் ஸ்மாலென்ஸ்கில் யுத்தம் செய்யாமல் அதை கைவிட்டு கொளுத்தியதைக் கண்டு அவர் மிகவும் அதிருப்தி அடைந்தார். இந்த விதமாக ருஷ்ய கமாண்டர்களும் சக்கரவர்த்தியும் நினைத்தார்கள். உள்நாட்டிற்குள் வெகு தூரத்திற்கு துருப்புகள் பின்வாங்கி வருவதைக் கண்டு மக்கள் அதைவிட அதிகமாக கோபம் கொண்டார்கள். நமது இராணுவத்தை இரண்டாக பிளந்துவிட்ட பின்பு நெப்போலியன் உள்நாட்டில் வெகு தூரம் முன்னேறியுங்கூட யுத்தம் செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அவர் கைவிட்டுவிட்டார். ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்மாலென்ஸ்கில் அவர் இருந்தார். மேலும் எப்படி முன்னேறுவது என்பதைப் பற்றியே அவர் சிந்தித்தார். அம்மாதிரி முன்னேறுவது அவருக்கு எவ்வளவு நாசகரமானது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. மாஸ்கோவை நோக்கி முன்னேறுவதில் உள்ள ஆபத்தை நெப்போலியன் அறிந்திருக்கவில்லை என்பதை பல உண்மைகள் தெளிவாய் காட்டுகின்றன. அதேபோல நெப்போலியனை மயக்கி உள்ளே இழுக்க வேண்டும் என்ற நினைப்பில் அலெக்சாண்டரோ அல்லது ருஷ்ய கமாண்டர்களோ அப்பொழுது இருந்ததும் இல்லை. அதற்கு நேர் விரோதமாகவே அவர்கள் இருந்தார்கள். எந்த திட்டத்தின் விளைவாகவும் நெப்போலியனை உள்நாட்டிற்கு மயக்கி அழைத்தது என்பது ஏற்படவில்லை. ஏனெனில் அது சாத்தியமானது என்று ஒருவரும் நம்பவில்லை. யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களின் சூழ்ச்சிகள், நோக்கங்கள், ஆசைகள் ஆகியவற்றின் பல சிக்கலான தொடர்புகளாலும் இது தவிர்க்க முடியாதது என்பதையோ அல்லது ருஷ்யாவை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி என்ன என்பதையோ அறிய முடியாததாலும் அந்த பலன் ஏற்பட்டது. ஒவ்வொன்றும் தற்செயலாக வந்து அமைந்தது. யுத்த காலத்தின் ஆரம்பத்தில் இராணுவங்கள் பிரிந்திருந்தன. எதிரி முன்னேறுவதை தடுக்கும் பொருட்டும்
எதிரியுடன் போரிடுவதற்காகவும் அந்த இராணுவங்களை ஒன்று சேர்க்க நாம் முயற்சித்தோம். அவற்றை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் பலம் மிகுந்த எதிரியோடு சண்டை போடுவதைத் தவிர்ப்பதற்காக அவசியம் நெருக்கமான கோணத்தில் பின்வாங்க வேண்டியதாயிற்று. இதனால் ஸ்மாலென்ஸ்க் வரையில் பிரெஞ்சுக்காரர்களை நாம் அழைத்து வந்துவிட்டோம். பிரெஞ்சுக்காரர்கள் நம்முடைய 2 இராணுவங்களின் இடையே முன்னேறுகிறார்கள் என்பதற்காக மட்டும் நாம் நெருக்கமான கோணத்தில் பின்வாங்கவில்லை. அந்த கோணம் இன்னும் அதிகமாய் ஒடுங்கியபடியால் நாம் மேலும் பின்வாங்க வேண்டியதாயிற்று. பாரக்லே தி தாலி என்பவர் கெட்ட பெயர் எடுத்த ஒரு வெளிநாட்டாராகவும் பாக்ரேஷனால் விரும்பப்படாதவராகவும் இருந்தபடியால் பாக்ரேஷன் தான் 2வது இராணுவத்திற்கு சேனாதிபதியாய் இருந்தார். 2 இராணுவங்களும் ஒன்று சேருவதையும் பாரக்லேவுக்கு கீழே வேலை செய்ய வேண்டி இருப்பதையும் கூடிய வரையில் தவிர்க்க பாக்ரேஷன் நினைத்தபடியால் நாம் பின்வாங்கிக் கொண்டிருந்தோம். அம்மாதிரி 2 இராணுவங்களும் ஒன்று சேருவதை பாக்ரேஷன் தாமதப்படுத்தி வந்தார். அம்மாதிரி ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் தலைமை காரியாலயத்தில் இருந்து எல்லாருடையவும் பிரதானமான அபிப்பிராயமாய் இருந்தது. ஏனென்றால் இம்மாதிரி பின்வாங்குவதால் தமது இராணுவத்திற்கு அபாயம் ஏற்படக்கூடும் என்றும், ஆகவே கூடியவரை இடது பக்கமாகவும் தெற்கு நோக்கியும் பின்வாங்குவதுதான் நன்மையாய் இருக்கும் என்றும், அதன் மூலம் எதிரியை பக்கவாட்டிலும் பின்பக்கத்திலும் தொந்தரவு கொடுக்கும்படி அது செய்யும் என்றும், உக்ரைன் பிரதேசத்தில் இருந்து தமது இராணுவத்திற்கு புதிதாக ஆட்களை சேர்க்க முடியும் என்றும் அவர் நினைத்தார். பதவியில் அவருக்கு கீழ்ப்பட்டுள்ள அந்த வெறுக்கப்பட்ட அந்நியரான பாரக்லேயின் சேனாதிபத்தியத்திற்கு கீழாக தாம் வரக்கூடாது என்ற நினைப்பிலேயே இம்மாதிரி அவர் திட்டமிட்டார் என்று தோன்றுகிறது. இராணுவத்தை உற்சாகப்படுத்துவதற்காக சக்கரவர்த்தி அதோடு தங்கினார். ஆனால் ஏராளமான ஆலோசகர்களும் திட்டங்களும் இருந்தபடியாலும் சக்கரவர்த்தி அங்கே பிரசன்னமாய் இருந்ததாலும் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை அறியாமல் இருந்த படியால் முதல் இராணுவத்தின் உற்சாகம் அழிந்து அது பின்வாங்க ஆரம்பித்தது. தெரிசா முகாமில் தங்கி நின்று யுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்தில் நோக்கமாய் இருந்தது. ஆனால் தாம் சேனாதிபதியாக வரவேண்டும் என்ற நோக்கத்தோடு தமது முழு சக்தியையும் அலெக்சாண்டரிடம் பாலோசி உபயோகித்தபடியால் பூயலுடைய முழு திட்டமும் கைவிடப்பட்டது. சேனாதிபதியாக பாரக்லே நியமிக்கப்பட்டார். ஆனால் பாரக்லேயிடம் அதிக நம்பிக்கை இல்லாதபடியால் அவருடைய அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டது. இராணுவங்கள் பிரிந்திருந்தன. சேனாதிபத்தியத்தில் ஒற்றுமை இல்லை. பாரக்லே செல்வாக்கில்லாமல் இருந்தார். இந்த குழப்பத்தில் இருந்து, பிரிவில் இருந்து, அந்நிய நாட்டு சேனாதிபதியின் செல்வாக்கு குறைவில் இருந்து 2 விஷயங்கள் தோன்றின. ஒரு பக்கம் தீர்மானமான முடிவுக்கு வர முடியாத சஞ்சலமும் நேராக யுத்தம் செய்வதை தவிர்க்கும் மனோபாவமும் தோன்றின. நமது இராணுவங்கள் ஒன்று சேர்ந்து பாரக்லேவுக்கு பதிலாக வேறு யாராவது சேனாதிபதியாய் இருந்திருந்தால் அம்மாதிரி தவிர்த்திருக்க மாட்டோம். மற்றொரு பக்கத்தில் வெளிநாட்டு சேனாதிபதிகள் மீது வளர்ந்து கொண்டு வந்த கோபமும் தேச பக்தி ஆவேசமும் தோன்றின. கடைசியாக இராணுவத்தை விட்டு சக்கரவர்த்தி விலகினார். தலை நகர்களில் உள்ள மக்களையும் பொதுவாக நாட்டு மக்களையும் தேசாபிமான யுத்தத்திற்கு தூண்டிவிடுவதற்கு அவருடைய பிரசன்னம் அவசியம் என்று சொல்லப்பட்டது. இராணுவத்தில் இருந்து விலகுவதற்கு இதுதான் மிகுந்த சுகரியமான ஒரே காரணமாய் இருந்தது. சக்கரவர்த்தி மாஸ்கோவிற்கு விஜயம் செய்ததன் பலனாக ருஷ்ய இராணுவம் 3 மடங்காக உயர்ந்தது. சேனாதிபதி பூரணமாக இராணுவத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு தாம் இடையூறாய் இருக்கக்கூடாது என்று கருதியே அவர் விலகினார். இன்னும் அதிகமான உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அச்சமயம் அவர் நம்பினார். ஆனால் இராணுவங்களின் சேனாதிபத்தியம் இன்னும் அதிகமாக குழப்பமடைந்து பலவீனமாயிற்று. பெனிக்சன், ஜாரேவிச் இன்னும் ஏராளமான உதவியாளர் ஜெனரல்கள் ஆகிய எல்லாரும் இராணுவத்தோடேயே தங்கினார்கள். சேனாதிபதியின் செய்கைகளை கவனிக்கவும் அவருக்கு உற்சாகம் ஊட்டவும் அவர்கள் தங்கினார்கள். ஆனால் சக்கரவர்த்தியின் கண்களான இவர்களுடைய கண்காணிப்பில் தாம் முன்பு எப்பொழுதையும் விட சுதந்திரம் குறைந்து இருப்பதாக பாரக்லே உணர்ந்தார். ஆகவே ஒரு தீர்மான நடவடிக்கையை எடுப்பதற்கு அவர் இன்னும் அதிகமாக உஷாராய் இருந்தபடியால் எதிரியுடன் போரிடுவதை தவிர்த்து வந்தார். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று பாரக்லே சொன்னார். அது துரோகம் என்றும் உடனே போரிட வேண்டும் என்றும் ஜாரேவிச் சொன்னார். அவரைச் சேர்ந்த டூபாமைஸ்கி, பிரானேட்ஸ்கி, விளாக்கி ஆகியவர்களும் மற்றவர்களும் மிகுந்த தொந்தரவை கிளப்பிவிட்டார்கள். இதனால் சக்கரவர்த்திக்கு யாதாஸ்துகள் அனுப்ப வேண்டும் என்ற பெயரில் அந்த போலிஷ் தவியாளர் ஜெனரல்களை ஒவ்வொருவராக பீட்டர்ஸ்பர்க்கிற்கு அனுப்பிவிட்டார். அதன் பின்னால் பெனிக்சனுடனும் ஜாரேவிச்சுடனும் பகிரங்கமாக போராட்டத்தில் இறங்கினார். பாக்ரேஷன் விரும்பாமல் இருந்த போதிலும் ஸ்மாலென்ஸ்கில் கடைசியாக 2 இராணுவங்களும் ஒன்று சேர்ந்தன. பாரக்லே தங்கியிருந்த வீட்டிற்கு பாக்ரேஷன் ஒரு வண்டியில் போய் இறங்கினார்.
தம்மைவிட பதவியில் மூத்த அதிகாரியான பாக்ரேஷனை சந்தித்து தம்முடைய சேவையை தெரிவிப்பதற்காக பட்டி அணிந்து பாரக்ளே வெளியே வந்தார். பதவியில் மூத்தவராய் பாக்ரேஷன் இருந்தாலும் இந்த சமயத்தில் மிகுந்த பெருந்தன்மையுடன் பாரக்ளேயிடமிருந்து உத்தரவுகளை பெற்றார். அவருக்கு கீழ் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்ட போதிலும் கருத்து வேற்றுமை முன்னைவிட அதிகமாகவே இருந்தது. சக்கரவர்த்தியின் உத்தரவுப்படி பாரக்ளேயிடம் நேராக பாக்ரேஷன் சென்று ஆஜரானார். சக்கரவர்த்தியின் நம்பிக்கையை பெற்ற அராச்சேவிற்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். சக்கரவர்த்தியின் விருப்பப்படியே எதுவும் நடக்க வேண்டும். ஆனால் என்னால் அந்த மந்திரியோடு பாரக்ளேயோடு வேலை செய்ய முடியாது. கடவுளுக்காக என்னை வேறு எங்காவது அனுப்பிவிடுங்கள். ஒரு பட்டாளத்தின் கமாண்டராக இருந்தாலும் கூட போதும். இங்கே என்னால் தாங்க முடியவில்லை. தலைமை காரியாலயம் பூராவாக ஜெர்மனியர்களால் நிரம்பி இருக்கிறது. அங்கே ஒரு ருஷியர் வாழ முடியாது. இங்கே நடப்பது எதற்கும் அர்த்தமே கிடையாது. என்னுடைய சக்கரவர்த்திக்காகவும் என்னுடைய தந்தை நாட்டிற்காகவும் நான் உண்மையில் சேவை செய்வதாக நினைத்தேன். ஆனால் பாரக்ளேவுக்கு சேவை செய்வதில் அது வந்து முடிந்திருக்கிறது. அம்மாதிரி செய்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. பிரானெட்ஸ்கிகள், வின்ஜின்கரோடுகள், அவர்களைப் போன்ற கூட்டங்கள் எல்லாருமாக சேர்ந்து 2 சேனாதிபதிகளுக்கும் இடையில் உள்ள உறவுகளை அதிகமாக மனக்கசப்புள்ளதாக ஆக்கினார்கள். ஆகவே ஒற்றுமை குறைவு அதிகமாயிற்று. ஸ்மாலென்ஸ்க் முன்பாக பிரெஞ்சுக்காரரோடு போர் புரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டன. நிலைமையை பார்த்து அறிந்து வரும்படி ஒரு ஜெனரலை அனுப்பினார்கள். அந்த ஜெனரல் பாரக்ளே மீது துவேஷம் கொண்டவர். அவர் ஒரு படைப்பிரிவு கமாண்டராகி அவருடைய நண்பரிடம் சவாரி போனார். நாள் பூராவாக அவரோடு இருந்துவிட்டு பின்னால் பாரக்ளேயிடம் திரும்பினார். அவர் பார்க்காத அந்த சுற்றுப்புறங்கள் எல்லாம் யுத்தத்திற்கு எவ்விதத்திலும் பொருத்தமானவை அல்ல என்று கூறினார். எதிர்கால போர்க்களத்தை பற்றிய வாதங்களும் சூழ்ச்சிகளும் ஒரு பக்கத்தில் நடந்து வந்தன. பிரெஞ்சுக்காரர்களுடன் தொடர்பு அற்றுப்போனதால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று மற்றொரு பக்கத்தில் தேடி பார்த்து கொண்டிருந்தார்கள். இச்சமயத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் நெவராம்ஸ்கியினுடைய படைப்பிரிவின் பக்கத்தில் நெருங்கி ஸ்மாலென்ஸ்கினுடைய வெளிப்புற சுவர்களை வந்து அடைந்தார்கள். நம்முடைய போக்குவரத்து பாதையை காப்பாற்றுவதற்காக எதிர்பாராத யுத்தத்தை ஸ்மாலென்ஸ்கில் நடத்த வேண்டியது அவசியமாயிற்று. போர் நடந்தது. இரு பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் மாண்டார்கள். எல்லா மக்களினுடையவும் சக்கரவர்த்தியினுடையவும் விருப்பங்களுக்கு விரோதமாக ஸ்மாலென்ஸ்க் நரகம் கைவிடப்பட்டது. ஆனால் ஸ்மாலென்ஸ்க் நகர கவர்னரால் தவறான வழி காட்டப்பட்டு அந்த நகரை அதில் வாழ்ந்து வந்த மக்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். இதனால் கெட்டுப்போன பிரஜைகள் மற்ற ருஷியர்களுக்கு இதை எடுத்து காட்டுவதற்காக மாஸ்கோவிற்கு போனார்கள். தங்களுடைய நஷ்டங்களைப் பற்றி மட்டும்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். என்றாலும் எதிரி மீது துவேஷம் கொழுந்து விடும்படி அவர்கள் தூண்டினார்கள். நெப்போலியன் மேலும் முன்னேறினார். நாம் பின் வாங்கினோம். அதன் பலனாக அவருடைய நாசத்திற்கு எது காரணமாய் இருந்ததோ அதற்கு அவர் வந்து சேர்ந்தார். 10.2 தமது குமாரர் புறப்பட்டு போன தினத்திற்கு மறுநாள் இளவரசர் நிக்கலஸ் தம்முடைய படிப்பு அறைக்கு வரும்படி இளவரசி மேரிக்கு சொல்லி அனுப்பினார். நல்லது, இப்போது உனக்கு திருப்தித்தானா என்று அவர் கேட்டார். என்னுடைய குமாரனிடம் சண்டை போடும்படி நீ செய்து விட்டாய். உனக்கு திருப்திதானா? உனக்கு வேண்டியதெல்லாம் அதுதான். திருப்திதானா? அது என்னை வருத்துகிறது. என்னை வருத்துகிறது. நான் பலவினமாயும் வயோதிகமாயும் இருக்கிறேன். ஆனால் உனக்கு வேண்டியது இதுதான் நல்லது. அதை பற்றி பெருமையடித்துக்கொள். அதை பற்றி பெருமையடித்துக்கொள். அதற்கு பின்னால் ஒரு வாரம் முழுவதிலும் இளவரசி மேரி தனது தந்தையை பார்க்கவில்லை. அவர் உடம்பு அசுக்கியமாய் இருந்தபடியால் தமது படிப்பு அறையை விட்டு வெளியே வரவில்லை. இந்த அசுக்கியமான காலத்தில் தம்முடைய அறைக்கு தன்னை மட்டும் வரக்கூடாது என்று அவர் தடுக்கவில்லை. குமாரி புரியனையும் கூட வரக்கூடாது என்று தடுத்துவிட்டது இளவரசி மேரிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. தைக்கன் ஒருவன்தான் அவருக்கு வேண்டியவைகளை கவனித்து வந்தான். அந்த வாரக் கடைசியில் இளவரசர் மீண்டும் வெளியே வந்தார். தமது பழைய வாழ்க்கை முறையை மீண்டும் மேற்கொண்டார். முக்கியமாக கட்டிடம் கட்டும் வேலைகளிலும் தோட்டங்கள் போடும் வேலைகளிலும் அவர் மிகுந்த சிரத்தைகள் காட்டி வந்தார். குமாரி பிரியனுடன் தமது உறவுகளை அவர் பூரணமாக முறித்துக் கொண்டார். அவருடைய பார்வைகளும் அவருடைய குமாரியிடம் அவர் காட்டும் கனிவு இல்லாத துணியும் நீ இப்போது பார்த்தாயா? நீ எனக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தாய். அந்த பிரெஞ்சு பெண்ணுடன் எனக்குள்ள சம்பந்தத்தை பற்றி நீ இளவரசர் ஆண்ட்ரூவிடம் போய் கூறினாய். அவருடன் நான் சண்டை போடும்படி செய்தாய். இப்போது பார்த்துக்கொள். இப்போது நீயோ அவளோ எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்வது போல தோன்றியது.
இளவரசி மேரி ஒவ்வொரு நாளும் பாதி நேரத்தை குஞ்சு நிக்கலசனின் படிப்புகளை கவனித்து அவனுக்கு ருஷ்ய மொழியையும் சங்கீதத்தையும் தானே சொல்லிக் கொடுப்பதிலும் தெர்சலெசுடன் சம்பாஷிப்பதிலும் செலவிட்டு வந்தாள். மீதமுள்ள பாதி தினத்தை அவள் புத்தகம் படிப்பதிலும் அவளுடைய வயோதிக தாதியுடனோ அல்லது அவளுடைய பின் வாசல் வழியாக அவளை பார்க்க வரும் கடவுளின் மக்கள் உடனோ பேசுவதிலும் செலவிட்டு வந்தாள். யுத்தங்களை பற்றி பெண்கள் என்ன நினைப்பார்களோ அதே மாதிரி அப்பொழுது நடந்து வந்த யுத்தத்தை பற்றியும் இளவரசி மேரி நினைத்தாள். அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த தனது சகோதரருக்காக அவள் பயம் கொண்டாள். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும்படி தூண்டிவிடும் அந்த விசித்திரமான குரூரத்தைக் கண்டு அவள் பீதியுற்று மலைப்பு கொண்டாள். ஆனால் இந்த யுத்தத்தின் முக்கியத்துவம் என்னவென்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு முன்னால் நடந்த எல்லா யுத்தங்களையும் போலவே இந்த யுத்தமும் அவளுக்கு காணப்பட்டது. தெர்சலெசுடன் அவள் அடிக்கடி பேசி வந்த போதிலும் இந்த யுத்தத்தின் முக்கியத்துவத்தை அவள் உணரவில்லை. யுத்தத்தின் போக்கைப் பற்றி அறிந்து கொள்வதில் தெர்சலெஸ் ஆர்வத்தோடு இருந்தார். யுத்தத்தை பற்றி தமக்கு தோன்றுகிற வழியில் அவளுக்கு எடுத்துக் கூற முயற்சி செய்து வந்தார். அவளை பார்க்க வரும் அந்த கடவுளின் மக்கள் தங்கள் வழியில் அந்த யுத்தத்தை பற்றி வியாக்கியானம் செய்வார்கள். அதாவது கிறிஸ்தவ விரோதி ருஷ்யாவுக்குள் படையெடுத்து வருவதாக மக்களிடம் வதந்தியை அவர்கள் சொன்னார்கள். இப்போது இளவரசி ப்ளூபெட்ஸ்கயா என்ற பெயரோடு விளங்கும் ஜூலி என்பவள் மீண்டும் இளவரசி மேரியோடு கடித போக்குவரத்தை ஆரம்பித்து விட்டாள். அவள் மாஸ்கோவில் இருந்து தேச பக்தி நிறைந்த கடிதங்களை எழுதி வந்தாள். எனது நல்ல சிநேகிதியே, நான் உனக்கு ருஷ்ய மொழியில் எழுதுகிறேன். பிரெஞ்சு கலந்த ருஷ்ய மொழியில் ஜூலி எழுதினாள். ஏனெனில் பிரெஞ்சு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றையும் நான் வெறுக்கிறேன். அதே மாதிரி பிரெஞ்சு மொழியையும் நான் வெறுக்கிறேன். அதை பேசுவதை என்னால் கேட்க முடியவில்லை. இங்கே மாஸ்கோவில் உள்ள நாம் பூஜித்து வருகிற சக்கரவர்த்திக்காக காட்டுகிற உற்சாகத்தினால் இருமாப்பு அடைந்திருக்கிறோம். யூதர்களின் விடுதியில் பாவம் எனது கணவர் பசியினாலும் வேதனைகளினாலும் கஷ்டமடைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு கிடைத்துள்ள செய்தி எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது. ராயேவ்ஸ்கி தம்முடைய 2 பையன்களை தழுவிக்கொண்டு நான் இவர்களோடு அழிந்து போவேன், நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி அவர் செய்த வீரத்தனமான காரியங்களை நீ கேள்விப்பட்டிருக்கலாம். நம்மைவிட எதிரி 2 மடங்கு அதிக பலம் கொண்டவனாயிருந்தாலும் நம்மை அவனால் அசைக்க முடியாது. இங்கு நம்மால் முடிந்த அளவில் நாம் காலம் கழிக்கிறோம். ஆனால் யுத்த காலம் மாதிரியே நாம் காலம் கழிப்போம். இளவரசிகளான அலைனும் சோபியும் நாட்கள் பூராவாக என்னுடன் அமர்ந்திருப்பார்கள். நாங்கள் கணவர்களிருந்தும் விதவைகள் மாதிரி சந்தோஷமில்லாமல் இருந்தாலும் துணிகள் தயாரித்துக் கொண்டே அழகாக உரையாடல்களை செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய சிநேகிதியான உன்னைத்தான் நாங்கள் மிக தேடுகிறோம் என்று எழுதியிருந்தாள். இந்த யுத்தத்தின் முழு முக்கியத்துவத்தையும் இளவரசி மேரி அறியாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், வயோதிக இளவரசர் இதை பற்றி எப்போதும் பேசியதே இல்லை. இதை ஒரு பொருட்டாக அவர் மதித்ததும் இல்லை. யுத்தத்தை பற்றி டின்னர் சமயத்தில் தெர்சலெஸ் குறிப்பிடும்போது சிரித்துக் கொண்டு வயோதிக இளவரசர் அவரை பார்ப்பதுண்டு. இளவரசரின் குரல் மிகுந்த அமைதியாகவும் தன்னம்பிக்கை கொண்டதாகவும் இருந்தபடியால் கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் அவரை இளவரசி மேரி நம்பினாள். அந்த ஜூலை மாதம் முழுவதும் வயோதிக இளவரசர் மிக அதிகமாக சுறுசுறுப்புடனும் உற்சாகமாகவும் காணப்பட்டார். மற்றொரு தோட்டம் அமைப்பதற்கு அவர் திட்டம் போட்டார். வீட்டு வேலை செய்யும் அடிமைகளுக்கு ஒரு பொது கட்டிடம் கட்டுவதற்கு ஆரம்பித்தார். அவர் வெகு சொற்பமாக தூங்கியதாலும் வழக்கம் போல தமது படிப்பு அறையில் தூங்காமல் தாம் தூங்கும் இடத்தை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டு இருந்ததாலும் அது ஒன்றுதான் இளவரசி மேரிக்கு அவரை பற்றி மிகுந்த கவலையை கொடுத்து வந்தது. ஒரு நாள் கண்ணாடி அறையில் தம்முடைய மடக்கு கட்டிலை போட வேண்டுமென்று அவர் உத்தரவிடுவார். மற்றொரு நாள் சோபாவிலேயே இருந்து விடுவார். இன்னொரு நாள் வரவேற்பு அறையில் உள்ள சோபாவிலேயே படுத்துக் கொள்வார். உடைகளை கழற்றாமல் கூட அவர் படுத்து தூங்குவதுண்டு. குமாரி பிரியனுக்கு பதிலாக ஒரு அடிமை பையன் அவருக்கு வாசித்துச் சொல்வதுண்டு. சில வேளைகளில் சாப்பாட்டு அறையிலேயே இரவு பூராவாக இருந்து விடுவார். ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியன்று இளவரசர் ஆண்ட்ரூவிடமிருந்து அவருக்கு 2வது கடிதம் வந்தது. அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு போனவுடனே முதல் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் தாம் சொல்லியவைகளை மன்னித்து தம் மீது மறுபடியும் கருணை காட்ட வேண்டுமென்று மிகுந்த பவ்யமாக இளவரசர் ஆண்ட்ரூ எழுதியிருந்தார். இந்த கடிதத்திற்கு பதிலாக மிகுந்த அன்பு காட்டி வயோதிக இளவரசர் பதில் எழுதினார்.
அந்த வினாடியில் இருந்து அந்த பிரெஞ்சு பெண்ணை தூரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டார். வைட்டெஸ் என்ற இடத்தை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிய பின்பு அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் இருந்து இளவரசர் ஆண்ட்ரூ 2வது கடிதத்தை எழுதினார். அந்த யுத்தத்தை பற்றி சுருக்கமாக கூறிவிட்டு தாம் வரைந்த ஒரு யுத்த படத்தையும் தமது கடிதத்தோடு அனுப்பி யுத்தம் எம்மாதிரி எதிர்காலத்தில் நடக்கும் என்ற நமது அபிப்பிராயத்தையும் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தில் தமதுட தந்தைக்கு பாலுடு ஹில்ஸில் தங்குவது ஆபத்தானது என்பதையும், இராணுவத்தின் நேரான ரஸ்டாவின் அது இருப்பதையும், யுத்த அரங்கத்திற்கு வெகு சமீபமாக இருப்பதையும் இளவரசர் ஆண்ட்ரூ சுட்டிக்காட்டி மாஸ்கோவுக்கு போகும்படி யோசனை கூறியிருந்தார். அன்று டின்னர் சமயத்தில் தெர்சலெஸ் என்பவர் வைட்டெஸ் என்ற இடத்திற்குள் பிரெஞ்சுக்காரர்கள் ஏற்கனவே நுழைந்து விட்டதாக சொன்னார். இதை கேட்டதும் தமது குமாரியின் கடிதத்தை வயோதிக இளவரசர் நினைவு கூர்ந்தார். அன்று இளவரசர் ஆண்ட்ரூவிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது என்று அவர் இளவரசி மேரியிடம் கூறினார். நீ அதை வாசிக்கவில்லையா? இல்லை அப்பா என்று அவள் ஒரு பீதியுற்ற குரலில் பதில் அளித்தாள். அந்த கடிதம் வந்திருக்கிறது என்பது கூட அவளுக்கு தெரியாதபடியால் அவள் அந்த கடிதத்தை வாசித்திருக்க முடியாது. அவர் இந்த யுத்தத்தை பற்றி அதில் எழுதியிருக்கிறார் என்று இளவரசர் ஒரு கேலி புன்னகையோடு சொன்னார். தற்கால யுத்தத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் அம்மாதிரி புன்னகை காட்டுவது பழக்கமாய்விட்டது. அது மிகுந்த சுவாரஸ்யமாய் இருக்க வேண்டும். இளவரசர் ஆண்ட்ரூ விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார் என்றார் தெர்சலெஸ். ஓ, ரொம்ப சுவாரஸ்யமாய் இருக்கும் என்று குமாரி பிரியன் சொன்னார். நீ போய் அதை எடுத்து வா என்று வயோதிக இளவரசர் குமாரி பிரியனிடம் சொன்னார். உனக்கு தெரியும், அந்த காகிதப்பழுவுக்கு கீழாக அந்த சிறிய மேஜையின் மீது இருக்கிறது. குமாரி பிரியன் ஆவலோடு கூதித்தெழுந்தாள். இல்லை, வேண்டாம் என்று ஒரு முகச்சுழிப்போடு அவர் கூறினார். நீர்போம் மைக்கேல் ஐவானிச். மைக்கேல் ஐவானிச் எழுந்து படிப்பு அறைக்கு போனார். அவர் அறையை விட்டு போனதும் வயோதிக இளவரசர் மன அமைதியில்லாமல் சுற்றி நோக்கி தமது சவுக்கத்தை கீழே எறிந்து விட்டு தாமே புறப்பட்டு போனார். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எப்போதுமே ஊழல்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அவர் முனங்கினார். அவர் வெளியே போன பின்பு இளவரசி மேரியும் தெர்சலெஸும் குமாரி பிரியனும் அந்த குஞ்சு நிக்கலசும் முனமாக ஒருவருக்கொருவர் பார்வைகளை பரிமாறிக்கொண்டார்கள். வயோதிக இளவரசர் வேகமான நடையில் திரும்பினார். அவருடன் மைக்கேல் ஐவானிச் வந்தார். ஒரு கடிதத்தையும் ஒரு கட்டிட பிளான் படத்தையும் கொண்டு வந்தார். இவற்றை அவர் தமது பக்கத்தில் வைத்துக் கொண்டார். டின்னர் சமயத்தில் ஒருவரும் வாசிக்க வேண்டாம் என்று அவர் நினைத்தார். வரவேற்பு அறைக்கு போனவுடன் இளவரசி மேரியிடம் அவர் அந்த கடிதத்தை கொடுத்தார். தமக்கு முன்பாக புதிய கட்டிடத்தின் படத்தை விரித்து வைத்து பார்வையை அதில் செலுத்தி அந்த கடிதத்தை உரக்க வாசிக்கும்படி அவளுக்குச் சொன்னார். அவள் அம்மாதிரி வாசித்த பின்பு தனது தந்தையை கேள்விக்குறியோடு இளவரசி மேரி நோக்கினாள். அவர் அந்த கட்டிடப் படத்தை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது சிந்தனையில் மூழ்கி இருந்ததாக தோன்றினார். அதைப்பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் இளவரசி என்று தெர்சலெஸ் கேள்வி கேட்கத் துணிந்தார். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், இத்தியாகலிங்கம்.